திருச்சிற்றம்பலம். திருவாக்கம் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கம் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவா தம்க என்று விநாயகப் பெருமானை வணங்கி, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்ணேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பளித்து கொண்டிருக்கும் வேதநாயகியுடனுரை சாந்தநாத சிறரை வணங்கி, இன்றைய இனிய மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்காக உபயதாரராக விளங்குகின்ற பெருமகனார் அவர்களுடைய இல்லத்திற்கு இறையருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம் ஆலயத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உள்ள அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நாம் காணவிருப்பது இந்த ஆனி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற பல விழாக்களில் ஒன்று சுந்தரருடைய குரு பூஜையும் வரவிருக்கிறது. அதனை முன்னிட்டு நாம் தொடர்ந்து அவருடைய சிறப்புகளை கண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் காணவிருப்பது திருப்பூந்துருத்தி, அத்துடன் சேர்ந்த திருவேள்விக்குடி. இந்த இரண்டு திருத்தலத்தையும் ஒன்றாக இணைத்து சுந்தரர் பாடிய திருத்தலத்தின் சிறப்புகளை காணவிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நாம் சுருக்கமாக சுந்தரருடைய சிறப்புகளை காணலாம். சுந்தரர் என்று சொல்லுகிற போது அவர் கைலாயத்திலிருந்து இறைவனுடைய பிம்பமாகவே பூலோகத்திற்கு வந்தவர் என்று நாம் அறிந்த ஒன்று. ஏன் வந்தார் என்று சொன்னால், உமையம்மையின் சேடி பெண்களான அணிந்திதி, கமலினி என்ற இருவரும் உமையம்மைக்கு அணிக்கி ஆக இருந்திருக்கிறார்கள். அதாவது மலர்களை பறித்து அம்மையுடைய திருவடியில் சேர்க்கக்கூடிய பெண்களாக, பணிப்பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அதே சமயம் சுந்தரர் அங்கே கைலாயத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்யும் பொருட்டாக அணுக்க தொண்டராக இருந்திருக்கின்ற, எந்த வகையில் என்று சொன்னால் மலர்களை பறித்து இறைவனுடைய திருவடியில் சேர்க்கின்ற நெருங்கி செல்பவர்களைத்தான் அணுக்க தொண்டர்கள் என்று சொல்ல முடியும். தொண்டர்கள் என்றால் 63 தொண்டர்கள் என்ற வரிசையில் சொல்லுகிறோம் என்றாலும் கூட, நெருங்கி இறைவனுடைய திருவடியில் அணுகி இருந்து செய்பவர்கள் அணுக்கர்கள் என்று சொல்வார்கள். சுந்தரர் தான் முதன்மையாக நமக்கு தெரிந்த ஒரு அணுக்க தொண்டராக சொல்லப்படுகின்றார். அப்படி இருந்த சுந்தரர் மலர்களை பறிக்கின்ற நந்தவனத்திலே சேடி பெண்களாகிய அணிந்திதி, கமலினி இருவரும் அதே சமயம் மலர்கள் பறிக்க வருகின்ற போது அவர்களை கண்டு மையலுற்றதனால் இறைவன் அவரை உலகத்திற்கு சென்று உலக வாழ்க்கை உத்தினர்ந்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று அவருடைய திருச்சரிதம் சொல்லுகிறது. அதன்படி பார்க்கிற போது அவர் மீண்டும் இங்கே வந்து கமலினி, அணிந்திதி இருவருமாக பறவை நாச்சி சங்கிலி நாச்சியர் என்ற பெயரோடு திருவாரூரிலும் திருவொற்றியூரிலும் திரு அவதாரம் செய்து அவர்களை திருமணம் செய்து கொண்ட சரிதான் நம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இங்கே இறைவனுடைய திருவருளால் பூலோகத்திற்கு வந்து பல அற்புதங்களை செய்த அடியார்களில் ஒருவராக, அதாவது மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவர்களில் ஞானசம்பந்தரை சுந்தரரைப் போலவே அப்பரை போலவே சுந்தரரும் இறை அருளால் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அதன் வழியாக அவர் இறைவனிடம் பெற்ற நன்மைகள், அதாவது தொண்டர் என்று சொன்னாலும் அணுக்க தொண்டர் என்று சொல்லுகிற போது இறைவனோடு இயைந்து இருக்கக்கூடிய, நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு தொண்டராக கருதப்படுகிறார். அந்த வகையில் இறைவனுடைய தோழனாக சக மார்க்கத்திலிருந்து இறைவனை அடைந்த சிறப்பு சுந்தரருக்கு உண்டு. பூவுலகில் வருவதற்கு 2 பெண்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்விலே. ஆனால் இங்கே வருகின்ற பொழுது பூவுலகிற்கு சென்று இந்த உலக வாழ்க்கையை உய்த்துணர்ந்து மீண்டும் கைலாய வர வேண்டும் என்று இறைவன் பணிக்கின்ற போது, முன்னதாகவே சுந்தரர் என்ன சொல்லுகிறார், நான் பூலோகம் சென்ற பிறகு எந்த நேரத்தில் தற்காட்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும், யாம் அறியும். ஏனென்னா பூலோகத்திற்கு பூவுலகிற்கு வந்த பிறகு, இந்த பூமிக்கு வந்த பிறகு மனிதர்களுடைய அந்த இயல்பு வந்துவிடும். அந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கே தெரியும் நாம் எந்தெந்த மாதிரியான எண்ணங்கள் மாற்றங்களில் மாற்றம் என்பதே ஒன்றே மாற்றமுடையது என்று திருத்தமாக எழுதிக்கிட்டு அதே நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா. மாற்றம் ஒன்று மட்டுமே மாற்றம் இல்லாதது அப்படின்னு, எது வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் மாறும். நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே அப்படித்தான். அது மாதிரி மாறிவிடும். அப்படி மாறுகின்ற நேரத்தில் உண்மை மறந்து விடக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக சுந்தரர் அப்படி ஒரு கோரிக்கை வைத்து, அன்பான கோரிக்கை வைத்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே வருகிறார். அதே போல் இந்த 2 பெண்களையும் பூமிக்கு இறைவன் அவர்களும் அந்த வாழ்க்கையை சுந்தரரோடு உய்த்துணர வேண்டும் என்று அவங்களை அனுப்பி வைக்கிறார். ஆனால்
சுந்தரர் கேட்டுக்கொண்டது போலவே அந்த 2 பெண்களை விடுத்து வேறொரு பெண்ணை அவர் மணக்க செல்லுகிறார் இல்லையா? அவருடைய திருச்சரிதம் நாம் அறிந்தது. அப்படி செல்லுகிற போது தான் இறைவன் அவரை தடுத்தாட்கொள்கிறார். நம்ம சுந்தரரை பற்றி சொல்கிற போது இதே மீண்டும் மீண்டுமாக சடையனார் இசைஞானியார் இவருக்கு மகனாக பிறந்தார். அது நரசிங்கமுடையாரால் குழந்தையாக இருக்கும்போது எடுத்து வளர்க்கப்பட்டார். பின்னர் இந்த 2 பெண்களை விடுத்து வேறொரு பெண்ணை மணக்கப் போகின்ற சமயத்து அடுத்தாட்கொண்டார். இந்த திருச்சரிதமானது சுந்தரரை பற்றி அறிகின்ற போதெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் சிந்தையில் கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்கள் தான். அதாவது அதுதான் நமக்கு அவருடைய வரலாறு பற்றி அறிய போகிற பொழுது இதையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப நினைவு கொள்ளுகிறோம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் என்ன அவரிடமிருந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போ மூவர் முதலிகள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒருவருக்கும் சிறப்பு இருக்கும். 4 என்று மாணிக்க வாசகரை சேர்த்து எடுக்கிற பொழுது ஞானத்தின் வழியாக இறைவன் அடைந்தவர் என்ற சிறப்பு அவருக்கு மிகவுமே உண்டு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பெரியவர்களான உங்கள் அனைவருக்குமே தெரியும். என்னன்னு அப்படின்னா, இறைவனுடைய அருளால் பல அற்புதங்களை பெற்று அதன் வழியாக பல அற்புதங்களை செய்தவர்கள் இந்த மூவர் முதலிகள். அந்த வரிசையில் வைத்து பார்க்கிற பொழுது மாணிக்க வாசகர் 4வரில் தான் வருவார். அவர் தனித்து ஒரு அடியாராக கருதப்படுகிறார். அழுது அடி சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த மூவர் முதலிகளுடைய அற்புதங்களை விட மாணிக்க வாசகருடைய அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறைவனே அவருக்காக இறங்கி வருகிறார் இல்லையா? அதுதான் அவருடைய சிறப்பு. இறைவனே இறங்கி குதிரை வீரனாக திருவாசகத்தையும் திருக்கோவரையும் தன்னுடைய திருக்கரத்தால் எழுதி படியிலே சாற்றி விட்டு செல்கிறார். பின் இறைவனுடைய கலந்துடுகிறார் மாணிக்க வாசகர். அது அவருடைய சிறப்பாக கருதுகிறோம். இங்கே சுந்தருடைய சிறப்பு என்று அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவருடைய இந்த குரு பூஜையானது வெகு விரைவில் வர இருப்பதனால தான் இந்த செய்திகளாக நாம் நினைவில் கொள்ளுகிறோம். அப்படி பார்க்கிற போது 2 பெண்களாலேயே மனம் மாறி பின் நாம் இருக்கிற இடம் எது என்று உணர்ந்து கைலாயத்திலிருந்து இங்கே பூவுலகத்தில் வருகிறார் சுந்தரர். ஆனால் அவருடைய சிந்தனை யாவுமே முழுக்க திருமண வாழ்க்கையிலேயோ அல்லது இறைவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பினை குறித்தோ அல்ல. பொதுவான மனித இயல்புகளுக்குள்ள செயல்பாடுகள் அனைத்தும் அவர் வாழ்விலே இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இரக்க சிந்தனை, சமுதாய தொண்டு, பலரோடு சேர்ந்து ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய அன்பு, இதை எல்லாவற்றையுமே இறைவனைப் போலவே சுந்தரருக்கும் இயல்பாக இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கிற போது 2 பெண்களைப் போலவே அவர் மனதில் நினைத்த இறைவனால் அதன் காரணமாக பூலோகத்திற்கு அனுப்பப்பட்ட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு திருத்தலமாக சென்று கொண்டு இருக்கிற சமயத்திலே கோட்புலியார் என்ற ஒரு சிவனடியார், நாயன்மார்கள் வரிசையில் அவர் போற்றப்படக்கூடிய ஒருவர் கோட்புலியார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எப்படி சிவநேச செட்டியார் தன்னுடைய மகளான அங்கம்பூம்பாவையை ஞானசம்பந்தருக்கே மணமுடிக்க வேண்டும் என்று வைத்திருந்து பின்ன அங்கம்பூம்பாவை இறந்த பிறகும் அவருடைய சாம்பலை எலும்பையும் கலசத்தில் வைத்து சம்பந்தரிடம் கொடுக்குற பொழுது சம்பந்தர் என்ன சொல்கிறாரு, முதலில் உருவாக்கப்பட்டது உயிரெடுத்து வந்தது இறைவனால், இப்பொழுது இறை அருளால் என்னால் உயிர் பெற்று வந்தால் நானும் இறைவனைப் போல இவளுக்கு தந்தை தான் என்று மறுத்தளித்து விடுகிறார் அங்கம்பூம்பாவை மணப்பதற்கு. அதே போல் இந்த கோட்புலியார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுந்தரரை வரவழைக்கின்றார். தன்னுடைய கோட்புலியார் யாருன்னா ஒரு குறுநில மன்னர் என்பது போல் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் அல்லது அதை எடுத்து பல்லவர்கள் தான் பேரரசுகளாக இருந்திருக்கிறது. ஏனையவர்கள் குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க ஆட்சியில். அப்படி இருந்தவர் தான் கோட்புலி நாயனார். கோட்புலியார் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு குறுநில மன்னராக இருந்த பொழுது சுந்தரரை வரவழைத்து அங்கே அவருக்கு மரியாதை செய்ய நிமித்தமாக வரவழைத்து அடியார் என்ற வகையிலும் இறைவனுடைய தோழனாக திகழ்ந்த மரியாதை செலுத்துகிறார். அவருடைய 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். சிங்கவடி, வனப்பகை என்ற 2 பெண் குழந்தைகள். அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கோட்புலியார் சுந்தரரிடம் கேட்கிற பொழுது, எப்படி ஞானசம்பந்தர் மறுத்தளித்தாரோ இந்த அங்கம்பூம்பாவை எனக்கு மகளானவள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் இந்த சிங்கவடியையும் வனப்பகையையும் இருவருக்கும் நான் தந்தை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண்கள் எப்படி வேண்டுவாங்க அப்படின்னாக்கா, சைவர்களையே மணக்க வேண்டும், சைவ பெண்கள் சைவனாக இருக்க வேண்டும் மணமகன் என்று வேண்டுவார்கள். அப்படி வேண்டிய ஒரு பெண் தான் மண்டோதரி. அதனால தான் இறைவன் மங்களநாதராக இருந்து உத்தரவச மங்களே ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். அதே போல் நம்ம பல தடவை பார்த்துருக்குறோம். நம்ம திருவானைக்காவில் நடனமாடிய ஒரு பெண்,
தில்லான மோகனாம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண் அந்த பேரோடு சேர்த்து வரனால அவள் அந்த இதுக்கு நடனம் முடியாது. தில்லான மோகனாம்பாள் நானும் பல தடவை பதிவு பண்ணிடுறேன். அந்த பெண்ணும் அப்படிதான் சைவராக வர வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய காதலை துறந்து வரதன் என்ற வைணவன் சைவனாக மாறி திருமணம் செய்துள்ளார். அவர் தான் பின்னாடி போற்றப்படுகிற காளமேக புலவர் என்ற சரிதமாக நமக்கு தெரிந்த ஒன்று தான். அதே போல் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த காலத்தில் சைவர்களிடம் பற்று மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்வை போல கண்ணை போல பாதுகாத்து வளர்க்கின்ற பெண் குழந்தைகளை சைவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் ஒரு பண்பையும் வைத்திருந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் உண்மையானவர்களாகவும் இறை தொண்டோடு இறை சிந்தனையோடு இருப்பார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற எண்ணம் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சிவநேசன் செட்டியார் தன்னுடைய மகளான அங்கம் பூம்பாவையே ஞானசம்பந்தருக்கு ஒப்புவிக்கின்றார். அதே போல தான் அந்த வனப்பகை சிங்கவடி என்ற 2 பெண்களையும் கோட்புலியார் ஒப்படைக்கிற பொழுது சுந்தரரோ மறுத்தளித்து என்ன பண்ணுறாரு, இருவருக்கும் தந்தையாக, அதனால் அவருடைய பல சிறப்பு பெயர்கள் ஒன்று சிங்கவடி அப்பன், 2 குழந்தைகளுக்கும் அப்பனாகவே நான் திகழ்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். இப்பொழுது வயது 18 வயதிலேயே இறையடி சேர்ந்தவர் சுந்தரம். நமது சம்பந்தர் 16 வயதிலும் அப்பர் 81 வயதிலும் இவர் 16 வயதிலே சேர்ந்தார் என்றும், மாணிக்கவாசருக்கு 32 வயது. அதிலே கூட நம்ம வச்சு பார்த்தோம்னா 4 பெருமக்களோட வயதுகள் கூட ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எந்த வகையில் என்றால் 16, 32, 81, 18 அப்படின்லாம் போட்டு பார்க்குறப்ப 4 வயது கூட ஒரு வகையில் ஒற்றுமையாக வருவது போல இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த வகையில் இளைஞனாக வாலிபனாக இருக்கிற பொழுது அந்த மனப்பக்குவம் சுந்தரருக்கு இருந்திருக்கிறது. அவருடைய ஊழ்வினை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இறைவனுடைய பிரதிபிம்பமாகத்தான் இங்கே வருகிறார். சுந்தரா என்று இறைவன் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து அழைத்ததன் காரணமாக தான் அவர் சுந்தரராக இங்கே வருகிறார். நாம் சென்ற முறையை பார்த்தோம், சுந்தரர் என்ற பெயரை அவர் இங்கே யாருமே குறிப்பிடப்படவில்லை. நம்பி ஆரூரன் என்ற பெயரில் தான் அவர் வளர்க்கப்படுகிறார். அதுக்கப்புறம் வன்தொண்டர் என்றும் தம்பிரான் தோழன் என்றும் வனப்பகை தந்தையார் என்றும் இப்படி பல சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் கூட நம்ம சேக்கிழார் கூட அவரை சுந்தரர் என்று அழைக்கவில்லை என்று கடந்த முறையை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி சுந்தரர் என்ற பெயர் அவருக்கு பிடிக்காமல் போனது என்று சொன்னால், சுந்தரா என்று இறைவன் அழைத்து அதன் பிறகு நாம் அந்த பெண்களை பார்த்து மையலுற்றதனால் சுந்தரா என்ன நடந்தது என்று தான் இறைவன் கேட்கிறார். நந்தவனத்தில் என்ன நடந்தது என்று தான் கேட்கிறார். அதன் பிறகுதான் பூலோகத்திற்கு வந்தோம். அப்போ இறைவனை பிரிவதற்கு இந்த சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அழகு நம்மை கெடுமதியாக்கி விட்டது என்பதனால் இந்த பெயரையே மறுத்திருக்கிறார் சுந்தரர் என்று தான் சொல்லுகிறார். 4 பெருமக்களிலே வன்தொண்டர் என்று சொல்வது தெரியும், இறைவனையே பித்தன் பெயர் என்றும் அவர் ஏசினர் என்பதனால் இந்த மாதிரி பெயர்லாம் வந்திருக்கிறது என்று. தம்பிரான் தோழன் என்றால் இறைவனே அவருக்கு தோழனாக இருந்திருக்கிறார், சக மார்க்கத்தில் சென்றவர் என்றால். இப்படி பெண்கள் மீது மையல் கொண்டதன் காரணமாக பூவுலகிற்கு வந்தவரே இறைவனுடைய அருளால் பக்குவப்பட்டு 2 பெண் குழந்தைகளை ஒப்படைக்கிற பொழுது மகள்களாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா? அதான் பண்பு, அதுதான் சைவத்தினுடைய சிறப்பு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நமக்கே தெரியும் பாருங்கள். இப்போலாம் நடைமுறையில் பெண் குழந்தையில் பெரிய வயதான பெண்கள் கூட வெளியில் போவதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறது. அதான் பக்தி தான் காரணம். பக்திங்கிறது முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க பாருங்கள். பக்தி இருக்கிற இடத்தில் தான் இறைவனை நோக்கி நாம் மனதில் அவரை இருத்தி கொள்கிற போது தான் நமக்குள்ள ஒரு பயம் வரும். பயபக்தி என்று சொல்வது எதற்காக அப்படின்னு சொன்னால், பக்தி செய்கிற இடத்திலே ஒழுக்கம் இருக்கும், பண்பு இருக்கும், எல்லா சிறப்பான செயல்பாடுகளும் இருக்கும். அதனால தான் பக்திங்கிறது வெறுமனே ஆன்மீக வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலித்தனமான செயல்பாடுகள் பேர் பக்தி கிடையாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பக்தி இருப்பவர்களிடம் நல்ல உள்ளம் செயல்பாடு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சைவர்களில் சிறந்தவராக அந்த காலகட்டத்தில் விளங்கியதால் சைவர்களில் ஒருவரான 4வரில் ஒருவரான சுந்தரரிடம் கோட்புலியார் இப்படி பெண் குழந்தைகளை ஒப்புவிக்கிறார். கோட்புலியார் என்று பார்க்கிற போது அவரும் ஏன் இவரிடம் ஒப்படைக்கிறார் என்று அவர் தீவிரமான வெறித்தனமானன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பற்றை இறைவன் மீது வைத்தவர். அதனால் அவர் செய்த செயல்பாடு என்ன, ஏன் அவர் எப்படி 63 ஒருவராக கோட்புலியார் வந்தார் என்று காரணம் பார்த்தால், அவர் குறுநில மன்னராக இருந்து கொண்டு நிறைய நெற்களஞ்சியங்களில் நிறைய நெல்மணிகளை சேர்த்து வைக்கின்றார். அது எதற்காக என்றால், அன்னதானம் சிவனடியார்களுக்கு திருவமுது படைப்பதற்காக சேர்த்து வைக்கிற பொழுது அவர் போர்க்களம் செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உள்ள நெல்மணிகள் எதையும் எதற்கும் எடுக்கக்கூடாது, இது அன்னமிடுவதற்காக திருவமுது படைப்பதற்காக அடியார்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகள் என்று சொல்லி, எப்படி திருநீலகண்டர் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அவருடைய மனைவியார் அவரை தொடப்போகிற போது சொன்னதன் காரணமாக அந்த ஒரு பெயருக்காகவே இருவரும் இல்லறம் நடத்தாமலே ஒரே இல்லத்திலே இருந்து கொண்டு பின் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டு அவர் நாயனாரானார் இல்லையா.
அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, இறை மீது ஆணையிட்டு சொல்லுகிற போதை மீறக்கூடாது என்பது தான் நியமம். ஏன்னா இறைவன் மீது ஆணையிடுகிற போது அதற்கு ஒரு பெரும் மரியாதை பயம்லாம் இருக்கும். கடவுள் பார்க்குறோம். சின்ன குழந்தையில பாருங்கள், ஏதாவது பேசினா சாமி கண்ணை குத்தி விடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, குழந்தைகளை பயப்படுத்துறதுக்காக இல்லை, அந்த கடவுள் வந்து நம்மளை பார்க்கிறது, அதனால் நாம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை குழந்தையாக இருக்கிற போதே நாம் புகட்ட என்பதற்கு அந்த மாதிரியான சொற்களை எல்லாம் சொல்லி நாம் குழந்தைகளை வளர்க்குறோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருவிடைக்களி மீது ஆணை அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்த நெல்மணிகள்லாம் யாரும் எடுக்கக்கூடாது, திருவிடைக்களி மீது ஆணை அப்படிங்கிறார். அந்த ஆணைக்கு பேர் என்னென்னா இறைவனுடைய சாட்சியாக என்று தான் பொருள்படுகிறது. அப்படி ஒரு ஆணையிட்டு விட்டு அவர் போருக்கு செல்லுகிறார். கடும் பஞ்சம் ஏற்படுகிறது. அதுவுமே இறைவனுடைய திருவிளையாடல் தான். எதெல்லாம் எப்போல்லாம் யாருக்கெல்லாம் சமுதாயத்திற்கு சரி தனி ஒருவருக்கும் சரி துன்பம் வருகிறது என்றால் நாம் செய்த கர்மா ஒரு புறம் இருக்க, அந்த நேரத்தில் அந்த வினையை எப்போது ஊட்ட வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். அப்படி ஊட்டுகிற போது தான் அது திருவிளையாடலாக மாறுகிறது. அதே போல் பெரும் பஞ்சம் அந்த நாட்டிலே ஏற்படுகிறதன் காரணமாக அந்த நெற்களஞ்சியத்திலே கோட்புலியார் சேர்த்து வைத்திருந்த நெல் மணிகள் அனைத்தையும் அங்குள்ள மேல் அதிகாரிகள் எடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் உண்டு, பஞ்சம் போக்கப்படுகிறது. அங்கிருந்து போருக்கு சென்று விட்டு அதற்கான பரிசை பெற்றுக்கொண்டு வருகிற நாட்டிற்கு வருகிறார் கோட்புலியார். வந்த பிறகு பார்த்தா நெற்களஞ்சியம் முழுக்க காலியாக இருக்குது. எல்லாத்தையும் விநியோகம் செய்து விட்டார்கள். யார் யாரென விசாரிக்கிற பொழுது இது மாதிரி பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் நாட்டிற்குரியவர் அனைவரையும் மன்னிப்பார் என்ற வகையில் அதிகாரிகள் சொல்லுகிற போது, இது சாதாரண நெல்மணிகள் கிடையாது, இறைவனுடைய அடியார்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டது. அதனை எடுத்ததன் காரணமாகவும் இறை மீது ஆணையிட்டு சென்ற பிறகும் அதை மீறியதன் காரணமாகவும் யாரை விட்டு வைப்பதாக இல்லை என்று சொல்லி எல்லோரையும் ஒரு கோட்டைக்குள் அடைத்து கதவுகளை அடைத்து விட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா உறவுகளையும் தாய் தந்தை பெற்று யார் இருக்காங்களோ எல்லாரையுமே கோட்புலியார் வெட்டி சாய்க்கின்றார். எல்லோரும் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றாள். அவளையும் கூட அவர் விட்டு வைக்கவில்லை. கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் கூட ஏன் விடலை அப்படின்னு சொன்னால், அந்த கருவில் இருக்க குழந்தையும் இந்த நெல்மணிகளை உண்ட உணவில் இருந்து அதற்கு உணவு சென்று இருக்கும் என்பதனால் அந்த குழந்தையை கூட அவர் தாறுமாறாக அறுத்து போட்டு விடுகிறார். அப்படி ஒரு செயலை எப்படி நமக்கு விசார சர்மன் என்று சொல்லக்கூடிய சண்டேஸ்வரர் தன்னுடைய தந்தையினுடைய கால்களை அறிந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறாரோ, பெற்ற தந்தை சிவபூஜையை குறிக்கிறார் என்று அவரை கால்களை வெட்டுகிறார் இல்லையா சண்டேஸ்வரர். அப்போ தான் இறைவன் காட்சி கொடுத்து சண்டேஸ்வரர் தான் அவர் கொடுக்குறாரு. அது மாதிரி இடம் பொருள் என்பதையெல்லாம் மறந்து எல்லா என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய உடல் ஆவி பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாற்றையும் மீறி இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுவது தான் அர்ப்பணம் என்பது. அதைத்தான் இந்த அடியார்கள்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு நம்மால் இறைவனுக்கு இணையாக அவர்களும் பூசிக்கப்படுகிறார்கள். அப்போ கோட்புலியார் எல்லோரையும் அப்படி வெட்டி சாய்த்து கருவில் இருந்த குழந்தையை கூட கொன்று விட்ட பிறகு இறைவன் காட்சி தந்து அப்புறம் நாயன்மார் வரிசையில் அவரை வைக்கிறார். அப்படி இறை மீது நம்பிக்கையும் பற்றும் வெறித்தனமான செயல்பாடு. இறைவன் என்றால் அவர் யாரையுமே வச்சு பார்க்க மாட்டார். நிறைய அடியார்களை பார்த்தா அப்படி தான். நமக்கு விரண்மண்ட நாயனார் கூட பாருங்கள், சுந்தரரை ஒதுக்கி வைக்கிறார் இல்லையா. இறைவனுடைய அடியாராக இருந்தாலும் கூட எங்களை வணங்காதவருக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விரண்மண்டர் ஒதுக்கி வைப்ப அளவுக்கு என்னென்னா துணிச்சல் என்பதை விட உரிமை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அவ்வளவு இறைவனுக்கு மீறிய துணிச்சல் அவர்கள் கிடையாது, இறைவன் மீது கொன்ற பற்று. அப்படி சிறப்பு வாய்ந்த கோட்புலியாருடைய மகள்கள் தான் இந்த சிங்கவடியும் வனப்பகையும். அந்த இரு குழந்தைகளை இவர் மகளாகவே ஏற்றுக்கொள்கிறார் என்றால் தான் அவருக்கு அந்த பெயர் வருகிறது. அப்போ அவருடைய பெருந்தன்மை நமக்கு தெரிகிறது. எந்த வகையில் என்றால், பூவுலகிற்கு வருவதற்கு முன்னதாகவே அவருடைய மனமானது பெண்களை நோக்கித்தான் சென்றிருக்கிறது. ஒரு மனிதன் பக்குவம் அடைகிறான் என்று சொன்னால், மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வில் நடந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த மாற்றம் கொடுக்க வேண்டும் இல்லையா. ஒருத்தர் குடிமகனாகவே இருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அதை விட போதை தருவர ஒரு பொருளை எடுத்தாருன்னா அவர் என்ன மாற்றம் இருக்கும்? அப்படி இல்லைல்ல. அதுபோல் இவருக்கு இந்த பெண்கள் மீது மையல் அப்படி ஒரு மனநிலையில் இருந்தவரை இறைவன் இங்கே அனுப்பிய பிறகு தானாகவே 2 பெண்களை ஏற்றுக்கொள்வது என்று பெற்றவர் சொல்லுகிற போது கூட அவர் தன்னுடைய மகள்களாக ஏற்றுக்கொண்டார் என்பது அவருடைய சிறப்பில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதே போல் நம்ம சமுதாய நோக்கோடு அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு திருமருகள் அருகிலே செல்லுகிற பொழுது செட்டி பெண்ணானவள் தன்னுடைய கணவனாக வரக்கூடிய மணமகன் இறந்துவிட அவனுக்காக அழுது கொண்டு இருக்கிற பொழுது எப்படி திருமருகள் ஈசனை வணங்கச் சென்ற ஞானசம்பந்தர் பொது உடைமையோடு அந்த பெண்ணுடைய அழுகையை நிறுத்தி சடையா எனுமால் சரணி எனுமால் என்ற அந்த பதிகத்தை பாடி அந்த ஆண்மகனை எழுப்பி மீண்டும் திருமணம் செய்து வைத்தார் என்று இருவேறு கதைகள் இருக்கிறது. அதில்
அதை பார்க்க இந்த நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. ஆனாலும் கூட சம்பந்தரால் அந்த சிறப்பு நடந்திருக்கிறது. அதே போல் பொது உடைமையோடு சமுதாய கண்ணோட்டத்தோடு சென்றிருக்கிறார் சுந்தரரும் என்பதற்கு எடுத்துக்காட்டானது தான் நமக்கு அவிநாசியில் அந்த முதலை உண்ட பாலகனை அவர் மீட்டு கொடுத்தது இல்லையா. அவர் சென்றது எங்கே என்றால் சேரமான் பெருமானை சந்திப்பதற்காக கேரளம் நோக்கி சேரநாடு நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது தான் அவிநாசிக்கு அருகிலே இது போல் ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது அந்த ஒரு தெருவில் 2 வீடுகளுக்கும் எதிராக இருந்த இல்லங்களிலே ஒன்று அழுகுரலும் இன்னொரு பகுதியிலே நல்ல ஒரு மங்களகரமான வாத்தியங்களும் வாசிக்க இருக்க இருவேறான ஒளிகள் கேட்கிறது என்று அருகில் இருந்தவர்களை கேட்ட பொழுது தான் இரு வீட்டு குழந்தைகளும் ஒரே குளத்தில் குளிக்கின்ற பொழுது ஒரு குழந்தை முதலை விழுங்கி விட்டது. இன்னொரு குழந்தை வந்த பிறகு அவனுக்கு இன்றைக்கு உபநயனம் நடக்கிறது, அதனால் அவனுக்கு மங்களமான செய்திகள் யாவும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகுரல் கேட்ட வீட்டில் இருந்த குழந்தையினுடைய பெற்றோருடைய கவலையை போக்கும் பொருட்டு தான் அவர் அவிநாசி அப்பரை வணங்கி கரைகால் கண்ட முதலாய் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தினை பாடி இந்த குழந்தையை ஒத்த வயதில் என்று சொன்னால் ஒரு 3 வயது குழந்தையை விழுங்கி இருக்கிறது அந்த முதலை என்று சொன்னால் ஒரு 12 வயது குழந்தையாக அந்த காலகட்டத்திலே எப்படி அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறோம் ஒத்த வயது குழந்தையாக அதை கரையிலே கொண்டு கக்கியது முதலை என்று சொல்லுவார்கள். அங்கே அவிநாசிலிங்க அப்பருடைய திருச்சன்னதியிலே ஒரு புறமாக சுந்தரருக்கும் ஒரு சன்னதி இருக்கிறது. அதற்கு எதிராக வாகனம் போல முதலையை தான் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். பொது கண்ணோட்டத்தோடு பிறருடைய துன்பத்தை நீக்கும்படியான அடியார்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சுந்தரரை கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட வரிசையில் வருகின்ற சுந்தரர் மேலும் என்ன சிறப்புகள்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ, மைக் சரியாக கேட்குதா? விட்டு விட்டு கேட்குதா? என்று சொல்லுகிற போது அவருடைய பெருமைகளை நாம் அறிகின்ற போது எந்த வகையில் நாம் அவர் சிறப்பான கண்ணோட்டத்தோடு பொது நலத்தோடு இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பெண்களை எப்படி மதித்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. ஏன் மதிப்போடு நடத்தியிருக்கிறார் என்று பார்த்தா அவர் பெண்களானால தான் இங்கே வந்திருக்கிறார் இல்லையா. பெண்களை கண்டு மையலுற்றதன் காரணமாக அவர் இங்கே பூலோகத்திற்கே வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் 2 பெண்களை தாரை வார்த்து கொடுக்கிற போது கூட அவர் மகள்களாகத்தான் ஏற்றுக்கொண்டார் என்ற சிறப்பு சுந்தரருக்கு உண்டு. மேலும் அவர் எந்த அடியார்களையும் அவர் தன்னுடைய நோக்கிலே மதிக்காமலோ அவர்களை பொருட்படுத்தாமலோ செல்லவில்லை. அவர் யதார்த்தமாகத்தான் செல்லுகிறார். அடியார்கள் இருந்ததை கவனிக்காமல் தேவாசிரிய மண்டபத்திலே திருவாரூரிலே தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் அமர்ந்திருந்த பொழுது அவர் யதார்த்தமாக வழக்கமாக செல்வது பொழுது இறைவனை காண செல்லுகிறார். அப்போதான் விரண்மெண்ட நாயகர் சொல்கிறாரு, இவர் எங்களை வணங்காமல் சொல்கிறார், இவரும் புறகு என்று தள்ளிவை, இவருக்கு உகந்தவராக இருக்கின்ற இறைவனும் புறகு என்று தள்ளிவை என்று துணிச்சலாக சொல்கிறார். அதன் பிறகு இறைவனிடம் சென்று இவர் பாடுகிற பொழுதுதான் இறைவன் அடியெடுத்து கொடுக்க நமக்கு திருத்தொண்டர் தொகை கிடைக்கிறது இல்லையா. ஆனால் இங்கே அப்படி சிறப்பு வாய்ந்த பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாங்க. நம்ம அடியார்கள் அப்படின்னு எடுக்கிறப்போ மேலோட்டமாக இத்தனை 4 இருந்தாங்க, 3 முதலில் இருந்தாங்க, இவ்வளோ பதிகங்கள் பாடினாங்க, இத்தனை கோவிலை பாடியிருக்காங்க என்பதை விட அவர்கள் வாழ்வில் நடந்த சிறப்புகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனோடு அவர்கள் சரியாக வேலை செய்யலை, புரியல, குறைஞ்சி கேட்டு வருது. அவ்வாறாக இருக்கிற பொழுது இங்கே ஒரு திருத்தலமாக செல்லுகிறார். பூவிலருக்கு வந்தாலும் கூட அவர் மனித உருவம் எடுத்து வந்ததன் காரணமாக 3 முதலிகள் என்று வரிசையில் பேசப்படுகின்ற அவர் சம்பந்தரும் அப்பரும் மாணிக்க வாசகரும் 4 என்ற வகையில் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு திருத்தலமாக சென்றார்களோ அதே போல் இவரும் பல திருத்தலங்களுக்கு சென்றிருக்கின்றார். அப்படி செல்லுகிற பொழுது ஒரு திருத்தலத்திலும் அவருக்கான சிறப்புகளை இறைவன் செய்திருக்கின்றார். நமக்கு தெரியும், ஓனகாந்தன் தொழிலில் அவருக்கு பொற்காசுகள் கொடுத்தார் அப்படின்னு கடந்த வாரம் பார்த்தோம். இடது கண்ணை எங்கே பெற்றார், பிறகு வலது கண்ணை எங்கே பெற்றார் என்று. இடது கண்ணை காஞ்சிபுரத்தில், வலது கண்ணை திருவாரூரிலும் பெற்றிருக்கிறார். இதற்கிடையில் திருவற்றிலிருந்து திருமுல்லை வாயில் வரைக்கும் அவர் 2 கண்களும் தெரியாமலே நடந்து இறைவனை நோக்கி சென்றிருக்கின்றார். நாம் இன்றைக்கி 2 கண்ணும் வச்சுக்கிட்டு அதில் கண்ணாடியும் போட்டுக்கிட்டு வகையாக நடந்து வர முடியாட்டி கேபெல்லாம் புக் பண்ணி கோயிலுக்கு போகணுமான்னு யோசிக்கிறோம் இல்லையா. போகணுமா, பஸ் ஏறணுமா, இந்த நேரத்தில் போக முடியுமா, வர முடியுமா அப்படிலாம் யோசிக்கிறோம். அது மைக்கு திரும்பவும் அப்படி தான் இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது பேசுகிறதுக்கு.
மைக் தான் பிரச்சனை. எப்போதும் நான் பிரச்சனை, இன்னைக்கு மைக்கு தான் பிரச்சனை. லூஸ் ஏதோ விட்டு விட்டு வருது. ஹலோ ஹலோ, நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இன்றைய தினம் சுந்தரருடைய சிறப்புகளை பார்க்கின்றோம். அவர் சென்ற திருத்தலங்களிலே திருப்பூந்துருத்தியோடு சேர்த்து திருவேலிக்குடி என்ற இரண்டு தலங்களிலும் இருந்து இறைவன் எப்படி அருள்பாலிக்கிறார் என்ற சிறப்பினை சொல்லியிருக்கின்ற பதிகத்தினுடைய சிறப்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு இடையில் தான் நம்ம சுந்தரருடைய சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். மனிதர்களைப் போலவே அப்பப்போ நமக்கு ஒளிபெருக்கியும் அம்பு செய்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு சரியாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒளிபெருக்கி ஒத்து வரவில்லை. இருந்தாலும் கொண்டு என்னால் முடிந்த அளவிலே குரலை எழுப்பி நான் பேச முற்படுகிறேன். இது டிஸ்டர்பாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை. சுந்தரருடைய 7ஆம் திருமுறையில் முக்கியமாக நாம் எப்பொழுதுமே முதன்மையாக கருதுவது எது அப்படின்னா, நம்ம பெரும்பகுதியாக என்ன அப்படின்னா திருத்தொண்டர் தொகை தான் எடுத்துப்போம் இல்லையா? ஏன்னா அதில் தான் 63 திருவரலாறு நமக்கு பதியப்பட்டிருக்கின்றது. இந்த 63 திரு வரலாற்றினை திருத்தொண்டர் தொகை என்று அவர் கொடுக்க முதல் நூலாக திருத்தொண்டர் திருவந்தாதி என்று நமக்கு நம்பியாண்டார் நம்பி கொடுக்க, அதனைத் தொடர்ந்து விரி நூலாக எடுத்து சேக்கிழார் புராணத்தை சேக்கிழார் கொடுத்திருக்கின்றார் இல்லையா? அதெல்லாம் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று அதற்கு முதற் காரணமாக விளங்கியது. சுந்தரர் என்று சொன்னாலும் கூட அதற்கு மூல காரணம் என்று பார்த்தா நமக்கு விரண்மிண்ட நாயனார் தான். அதுதான் எதுக்குமே நியாயம் இருக்குது அப்படின்னா நம்ம இறைவனை நம்மளுடைய மனதில் வைத்து கொண்டு நம்ம துணிச்சலாக பேசலாம். இப்போ இறைவனை நோக்கி செல்லக்கூடிய நானும் உன்னுடைய பக்தன் தான் என்பதை நிரூபிக்கும் முறையாகத்தான் நமக்கு விரண்மிண்ட நாயனாரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுந்தரரை எதிர்த்திருக்கிறார் இல்லையா? சுந்தரர் என்பவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தா, சுந்தரன்னு வரிக்கு வரியோ சொல்லுக்கு சொல்லு நாம் சொன்னாலும் கூட நான் முன்னமே சொன்னது போல சுந்தரருக்கு பூவுலகில் சுந்தரர் என்ற பெயரே கிடையாது. திரு நம்பி ஆரூரன் இல்லையா? ஆருடைய நம்பி அப்படிதான் சொல்லுவது வழக்கம். அதுக்கு காரணம் நான் சொன்னேன். ஏன்னா சமீபத்தில் ஆண்டோர்கள் ஆராய்ந்து சொன்னது என்னென்னா, சேக்கிழார் கூட சுந்தரர் என்று ஒரு இடத்திலும் குறிப்பிடவில்லை என்பது தான் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சுந்தரர் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கும் பெருமையாக இருக்கிறது. சுந்தரர் எப்படி எப்படின்னா சிவபெருமானுடைய பிம்பம் என்பதை பார்க்கிற பொழுது இன்னும் நம்ம உற்று நோக்கணும்னா, சுந்தரர் நம்ம யாருமே தெரியாதவங்க சுந்தரர் தான் இவர் அப்படின்னு அறியாதவர்லாம் இருப்பாங்க இல்லையா? அவரை காட்டணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அலங்காரத்தோடு தான் இருப்பார் எப்பொழுதுமே. என்னுடைய பேராசிரியர் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட வயதில் இருக்கிற போது கூட சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் நல்ல அலங்காரமாக பட்டு வேட்டி சட்டை அங்கவஸ்திரம் அதெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரமாக வருவார். அதற்கு என்ன சொல்லுவாங்க சில மாணவர்கள் அப்படின்னா, இந்த வயதில் கூட இவ்வளோ அலங்காரமாக வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னது என்னென்னா, என் சுந்தரர் எப்படி இருக்கிறாரு, அது மாதிரி நம்ம பேராசிரியர் இருந்துட்டு போகிறாரு, இதில் என்ன இருக்குது? அவங்கவுங்க விருப்பம், அது இறைவனுக்கு ஏற்றது. இதை நாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா சுந்தரர் 4 பெருமக்களும் சரி மற்ற யாரையும் பார்த்தா இவர் தான் சிறப்புடைய ஒரு தோற்றத்தோடு இருப்பார். ஏன்னா சுந்தரர் இறைவனுடைய பிம்பமாக வந்தவர். சுந்தரேஸ்வரர் என்றால் இறைவன் இல்லையா? அழகு என்றால் முருகன் என்பது போல அவரை சிருஷ்டித்த அவதாரம் செய்ய வைத்த முருகப்பெருமானை விட அழகு வாய்ந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா சிவன் பெருமானை விட என்று சொன்னால் முருகப்பெருமானை பின்பற்ற பக்தர்கள்லாம் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவருடைய சிவ அம்சமாகத்தான் முருகப்பெருமானை வெளியில் வருகிறார். தீப்பொறியில் இருந்து இல்லையா? ஒரு விளக்கிலிருந்து ஏற்றப்படுகின்ற ஒரு பெரும் ஜோதியிலிருந்து ஏற்றப்படுகிற 6 தீப்பொறிகள் இல்லையா? அதனால் தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் சரி, இல்லை யாருடைய இதை சொன்னாலும் முதன்மையாக நாம் கருதக்கூடிய பெருந்தெய்வம் பெருங்கடவுள் வற்றா இருப்பு தேர்ந்தறியா திருக்கரத்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர் யாரும் நம்ம உடல் நுணுக்கம் உற்று பார்த்தாங்க. கடைசி ஒரு புள்ளியாக நிற்பது பெருந்தீ பிழப்பாக நிற்பது சிவபெருமான் மட்டும்தாங்க. நம்ம சைவர்கள் மட்டும் இந்த தர்க்கத்திற்கு வர வேண்டும் இல்லை. எந்த வகையான சமயத்தவர்கள் வந்தாலும் அவர்கள் எதிர்கொண்டு பேசும் அளவிற்கான சாட்சி சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது சைவத்தில் இல்லையா? நம்ம அதுக்கெல்லாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இறை சிந்தனையோடு இருக்கணும்.
இறை சிந்தனையோடு இருக்கிற போது நற்செய்திகள், நற்சிந்தனைகள், நல் செயற்பாடுகள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து இறைவன் அளித்து கொண்டே இருப்பான். கடைசியில் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளமில்லோருக்கும் குளத்திற்கோர் கேடு இல்லாத உள்ளவர்களையும் காக்கக்கூடிய சிவபெருமான். நீங்கள் அம்பாளுடையதே பார்த்தீங்கன்னா, அவளை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அருள் பாலிப்பாள் என்று நமக்கு அபிராமி எழுதியில் கூட இருக்கும். யாரெல்லாம் அம்பாளை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அருள் பாலிப்பாள் அப்படின்னு. ஆனால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்ட பாரபட்சம் பெற்றவர், ஜாதி மதம் பேதமற்றவர். 63 பார்க்கும்போது நமக்கு அதனுடைய செய்திகளாக நமக்கு தெரியும். இறைவன் பாரபட்சமற்றவன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சிவ அம்சமாகவே வந்தார். சிவபெருமான் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 64 மூர்த்தங்களாக வெளிப்படுவார். 64 மூர்த்தங்களில் ஒருவராக சுந்தரர் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டவர். அப்படி இருக்கிற போது பூவுலகிற்கு வந்ததன் காரணமாக தான் அவருடைய செயல்பாடெல்லாம் மாறுது. அதுவும் சிறப்பாக இந்த பெண்களை பற்றிய செய்தி நம்ம பார்த்தோம். பொது நலத்தோடு அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறார் என்று பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, குண்டையூர் கிழவர் என்பது இவருக்கு வருடா வருடம் நெல்மணிகள் கொடுக்குறாங்க. அது அவர் மட்டும் உபயோகப்படுத்த கிடையாது. அந்த நெல்மணிகள் யாவுமே திருப்புவளை அருகில் இருக்கிற குண்டையூரில் இருந்து பூதகணங்களால் திருவாரூருக்கு அனுப்பப்படுகிறது. திருவாரூருக்கு அனுப்பப்பட்ட நெல்மணிகள் யாவையும் பராமரிப்பது யாருனாக்க பறவை நாச்சியார். அவங்க இல்லத்திற்கு மட்டும் அந்த நெல்மணிகளை எடுத்துக்கொள்ளவில்லை, அந்த ஊரில் இருக்க அத்தனை மக்களுக்கும் அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையில யாருக்கு வரும்னா, ஈஸ்வரன் நோக்கி செல்பவர்களுக்கு தான் அந்த பரந்த மனப்பான்மையெல்லாம் வரும். நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. அது நாட்பட பிறந்து போகிற பொழுது இங்கே பிறந்தவர்களுக்கும் தங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே மாறுபட்டு போய் உலகம் தாறுமாறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் நம் கையில் நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னு சொன்னாலும் கூட, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு காட்டுற வழியில் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் சீரமையும் என்பதற்காக தான் இந்த அடியார்கள்லாம் திரு அவதாரம் செய்து நமக்கு வழிகாட்டல்களாக இருந்திருக்கிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம அடியார்கள் யாரும் நான் தான் கடவுள்னு சொல்கிறதே கிடையாது. நான் அடியவருக்கு அடியவன் என்று இறைவனே சொல்லுகின்ற சமயத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால் எந்த அடியார்களும் நாங்கள் தான் இதை செய்ய வந்த தெய்வம் கடவுள் அப்படின்னு சொல்வது கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் நமக்கு ஞான சம்பந்த அங்கம் பூம்பாவை இது அவர் கொடுத்த குழந்தை, அதன் பிறகு என்னால் இறையருளாக கிடைத்த மறு உருவம் இவள் உயிர், அதனால் எனக்கு மகள் தான் சொல்லி விடுகிறார். அதே போல தான் அந்த மணப்பெண்களுடைய அங்கம் பூம்பாவைக்கு முன்னதாக திருமருகளில் நடந்த செட்டிப்பெண்ணுடைய மணமகனாக உயிர்ப்பிக்கிற பொழுதும் அது மட்டும் கிடையாது. ஒரு அடியார்களும் தங்களுடைய அற்புதங்களை செய்கிற பொழுது இவை யாருமே இறைவன் அருளால் நாங்கள் செய்தோம் தான் சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்பூதி அடிகளுடைய மூத்த திருநாவுக்கரசை உயிர்த்தலை செய்த போது கூட அப்பர் அப்படி தான் சொல்கிறார். இந்த முதலை உண்ட பாலகனை சுந்தரரை எழுப்பிய போது கூட முதலை வாயிலிருந்து மீட்டு கொடுத்தது போது கூட அப்படி தான் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, காலங்கள் மாறுகிற பொழுது கருத்துக்கள் மாறுவதனால் மக்களுக்கு இடையேயான அந்த உண்மைத்தன்மை மாறிவிடுகிறது. அதுதான் உண்மைத்தன்மை மாறும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சிறிய குறுகிய நேரத்தில் ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய அருங்காட்சியகம், தமிழகத்தில் 2வது பெரிய அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு முறை நான் ஆராய்ச்சிக்காக சென்றிருந்த பொழுது ஒரு முதலையினுடைய வாயில், அதாவது நாவின் மீது ஒரு குழந்தை படுத்திருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை முதலையுடைய வாயில், அந்த வாயானது நல்லா திறந்திருக்கிற போது அந்த நாக்கிலே அந்த குழந்தை படுத்திருக்கிறது போன்ற ஒரு மிகப்பெரிய இவ்வளோ பெரிய உருவம் உடைந்த நிலையில் எடுத்து வருகிறார்கள். அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக வித்தியாசமாக இருக்குன்னா அது அருங்காட்சியகத்தில் வைப்பது அன்றைய காலகட்டத்திலிருந்து இருந்து வருகின்ற ஒன்று. அது எங்கேருந்து எடுத்து வர்றாங்கன்னா, மூவர் கோவில் என்று நமக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலானது இருக்கிறது. அந்த புறத்தில் எங்கள் மாவட்டத்திலே இருக்கிறது மூவர் கோயில் என்று. அந்த கோவிலில் சிதிலமடைந்த ஒரு சிலையை தான் எடுத்து அருங்காட்சியகத்தில் வைக்க கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நான் வேடிக்கை பார்த்துட்டு நான் நின்றுட்டு இருக்கிறேன். அருங்காட்சியகத்திற்கு இன்சார்ஜர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட காட்டுறாங்க, இது என்ன பெயர் சொல்லி இங்கே காட்சிக்கு வைப்பது அப்படின்னு. இது மகரம்னு எழுதி வைக்கின்றார் அவர். மகரம் என்றால் மீனுன்னு அர்த்தம் இல்லையா? மகரத்தின் வாயில் குழந்தை படுத்திருப்பதுங்களும் நான் அப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன், சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் சுந்தரருடைய வரலாறு ஓரளவுக்கு எனக்கு தெரிந்திருந்தது. அவருடைய மெனக்கட்டு போய் நான் சொல்கிறேன், இல்லை இது போல் முதலையுண்ட பாலகனை மீட்ட திருக்காட்சியானது நடந்திருக்கிறது அவிநாசியிலே. முதலையின் வாயிலே இந்த குழந்தை படுத்திருக்கிறோம், அந்த காட்சியாகத்தான் இருக்கும், அதை விவரித்து எழுது வையுங்கள், எல்லோருக்கும் தெரியட்டும். முதலைன்னு எழுதினாரு, மீனன்னு எழுதினாருன்னா குழந்தை வாயில் இருக்குது அப்படின்னு அப்படி தான் எழுதி வச்சாங்க. ஏன்னா அன்றைக்கு என்னுடைய சொல்லானது அங்கே எடுபடவில்லை. ஏன்னா அதிகாரி சொன்னது அதை நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய அருங்காட்சியகத்தில்
சிலாரூபமானது அப்படி தான் இருக்குது. அப்போ இனி வரும் சந்ததிகளை என்னென்னு பார்ப்பாங்க, அந்த மீனன் தானே பார்ப்பாங்க. மீனன் வாயிலே எப்படி பழந்துறதுன்னா கேள்விகள் தான் போவாங்க. உண்மைத்தன்மை மாறுவதனால் நம்மளுடைய சைவத்துடைய சிறப்பும் குறைந்து கொண்டு வருகிறது. அதனால தான் யார் என்ன சொல்கிறாங்களோ சைவத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை நம்ம பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இறை சிந்தனைகளை, இறை செயல்களை நாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிற போது என்ன நடந்ததோ அதை தான் பதிவு பண்ணி வைக்கணும். முடிந்தவரை நான் அதை தான் பின்பற்ற நினைக்கிறேன். அதற்கு இடையில எத்தனை குளறுபடிகளை பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. பேசி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். அதற்காக பலமுறை மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அந்த வகையிலாக நம்மளுடைய குறிப்புகள் யாவும் சிறப்பாக இருக்கிற பொழுது அந்த சைவமானது தலை தூங்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய தினமான இந்த திருவேள்விக்குடி மற்றும் திருப்பூந்துருத்தி இரண்டையும் சேர்த்த மாதிரியான அந்த பதிகத்தினுடைய சிறப்பை சுந்தரர் அருளியதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதன்படி பார்க்கிற போது மின்னமா மேகங்கள் பொழிந்திழித்தருவி வெடிபட கரைந்தொடும் திரை கொணர்ந்தெற்றும் அன்னமா காவிரி அகங்கரை உறைவார் அடியினை பொழுதலும் அன்பராய் அடியார் சொன்னவார் இறைற்றிவார் துருத்தியார் வேள்விக்குடியுள்ளார் அடிகளை செடியனே நாயேன் என்னை நான் மறக்குமாறு பெரும்பானை என் உடம்படம்பினி இடம் கெடுத்தானை அப்படின்றத குறிப்பிடுகிறார். இது திருப்பூந்துருத்தியையும் திருவேள்விக்குடியும் இணைந்து இயற்றிய பதிகம் இது. ஏன் அது ரெண்டையும் சேர்த்து இயற்றியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, திருப்பூந்துருத்தி என்பது காவிரி நதியின் வடகரையில் உள்ள ஒரு கோவில். திருவேள்விக்குடி என்பது காவிரியின் தென்கரையில் உள்ள கோயில். இரண்டையும் சேர்த்து ஏன் பாடியிருக்காங்க அப்படின்னா, இறைவன் திருப்பூந்துருத்தியில் பகல் நேரம் முழுக்க அருள்பளிப்பது போலவும் திருவேள்விக்குடியில் இரவு முழுக்க அருள்பளிப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதனால் இதை ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. திருப்பூந்துருத்தி என்பது 2 ஆறுகள், அதாவது ஒரு ஆறு ஓடி இரண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்று சேருகிற இடத்தை ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரியில் கன்னட நாட்டிலே, அதாவது நம்ம கர்நாடகாவிலே காவிரி பிறப்பிடமாக தலைக்காவிரி இருக்கிறது. அங்கேருந்து ஓடி வருகிற போது காவிரி இருபுறமாக பிரிந்து ஒன்று சேருகின்ற ஒரு இடம் கர்நாடகத்தில் ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் நம்ம திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கநாதர்னு சொல்கிறோம் இல்லையா, 108 திவ்ய தேசங்கள் வைணவர்களுக்கு ஒரு தேசமாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்படி தான் காவிரி 2ஆக பிரிந்து பிறகு ஒரு தீவு போல் அமைத்து மீண்டும் கூடி வருகிறது. அதற்கெல்லாம் ஸ்ரீரங்கம்னு சொல்கிறது. ஆனால் இங்கே பூந்துருத்தி என்பது துருத்தி அப்படின்னு சொன்னாக்கா முன்னாக நீட்டி கொண்டு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருக்கோம். இப்போலாம் கிளிப்பு போட்டு உள்ளே தள்ளிடுறோம் பழையலாம் இல்லையா, பல்லு இந்த குழந்தைக்கு பல்லு துருத்திட்டு இருக்கு அப்படிமா, முன்னாக நீட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக. இங்கே பூந்துருத்தி என்று பெயர் காரணம் ஏன் அப்படின்னாக்கா, 2 ஆறுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிலப்பரப்பானது துருத்தி கொண்டு இருப்பதனால் திருப்பூந்துருத்தி. அங்கே பூக்கள் இருந்து இருக்கிறது. புஷ்பவனாத என்ற பெயரில் இறைவன் அருள் அளிக்கின்றார். அதனால் இங்கே திருப்பூந்துருத்தி. அங்கே ஒரு 3 பதிகங்களை நம்ம நாமக்கரசர் கொடுத்திருக்கின்றார். அந்த அளவிலே சுந்தரரும் அங்கே பாடியிருக்கின்றார். வேள்விக்குடி ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வேள்விக்குடி திருமண தடையை நீக்கக்கூடிய சிறந்த தலமாக விளங்குகிறது. அதனால் இரண்டையும் சேர்த்து அவர் பாடியிருக்கிறார். அவர் ஏன் பாடியிருக்கிறார்னா, அவருடைய பிணியை போக்கும், சரும நோயை போக்கும்படியாக பாடியிருக்கின்றார். அங்கே சென்று நமக்கு பூந்துருத்திக்கு சென்று இறைவனை பாடிய பிறகு திருவேள்விக்குடியில் இருக்கின்ற புஷ்கரணியில் குளித்த பிறகு அவருடைய சரும நோய் நீங்கியது என்று சொன்னதனால் இந்த 2 தலங்களையும் சேர்த்து படிக்கின்றார். அந்த வகையில் நம்ம அந்த பதிகத்துடைய முதல் பத்தியை பார்த்திருக்கின்றோம். மின்னமா மேகங்களை பொழிந்திலிருந்து அருவி வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்தேழும். அதாவது காவிரி நதி எப்போதுமே வடப்பகுதியில் எப்படி கங்காயோ அதுபோல் நமக்கு காவிரி தமிழகத்திலே புனித நதியாக கருதப்படுவது காவிரி. காவிரி இருமருங்கும் தான் தேவார திருத்தலங்கள் நிறைய அமைந்திருப்பதை நாம் பார்த்துருக்கோம். வடகரை தென்கரையில் நிறைய தேவார திருப்பதிகங்கள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட ஏன் காவிரியை சிறப்பாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொன்னி என்ற பெயர் அந்த காவிரி நதிக்கு உண்டு. பொன்னி வள நாடு என்று சோழ நாட்டை சொல்வது வழக்கம். பொன்னியின் செல்வன் என்று ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னா, பொன்னி நதியினுடைய வளத்தின் காரணமாக அந்த சோழ நாடு சிறப்பாக செழிப்பாக இருந்ததும் அதற்கு உரியவன் செல்வனாக விளங்குகின்றான். அதன் பொன்னியின் செல்வன் என்று சொல்வதாக ஒரு கருத்து இருந்தாலும் கூட, முற்காலத்தில் எழுதப்பட்ட குறிப்புகளின்படி பார்க்கிற போது சோழ மன்னனாக ராஜராஜ சோழன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பெற்றோரோடு படகிலே செல்லுகிறார்கள். ராஜராஜ சோழனுடைய பெற்றோர்கள் அவரை படகிலே மாலை நேரத்திலே படகிலே செல்லுகிற பொழுது அவர்கள் கையில் வைத்திருந்த குழந்தை அருண்மொழிவர்மன் என்ற பெயரில் இருந்த ராஜராஜ சோழன் குழந்தையாக அவர்கள் இட்ட பெயரில் இருந்த பொழுது அவன் தவறி
காவிரி நதிக்குள்ளே இந்த குழந்தை விழுந்து விடுகிறது. அவர்கள் அலறி அடித்துக்கொண்டு இறைவனை வேண்டுகிற போது காவிரி நதியினுடைய அந்த காவிரி தாய் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தாயே வந்து இந்த குழந்தை உயிரோடு மீண்டும் அந்த மகாராணியின் கையிலே கொடுத்ததன் காரணமாக பொன்னிக்கு உரிய செல்வன், பொன்னி நதியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவன் என்பதனால் பொன்னியின் செல்வன் என்ற பெயரும் அந்த மன்னனுக்கு உண்டு, ராஜராஜ சோழனுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் தான் அவனும் பிற்காலத்திலே பெரிய சிவபக்தனாக வந்து இப்படியெல்லாம் நான் பேசி நாம் வந்து பகிர்ந்து கொண்டு அதனுடைய சிறப்புகளை அறிந்து அதன் வழியாக சிறிதே நமக்கு அருள் கிடைக்காத என்று மன்றாடி கொண்டு இருக்கின்ற அளவில் இருக்கின்ற இந்த திருமுறைகள் எல்லாமே திரட்டி கொடுத்தவன் யாருன்னா ராஜராஜ சோழன் தான் இல்லையா. அந்த வகையில் அவனுக்கு திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சோழன் நாட்டிலேயே சிறப்பாக ஓடக்கூடிய நதியாக இருக்கின்ற காவிரி ஆற்றினை வந்து ஒரு புறமும், அதனுடைய கிளை நதியாக குடமுரட்டி ஆறு, ஏன்னா நிறைய பொன்னி, அரிசிலாறு, மணிமுத்தாறு இதெல்லாம் வந்து காவிரியுடைய கிளை நதிகள்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே வந்து இங்கே குடமுரட்டி ஆறு, அந்த 2 ஆறுகளும் சேர்ந்து பிரிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இந்த புஷ்பவனத்தில் இருப்பவர் தான் இந்த திருப்பூந்துருத்தி நாதராக விளங்கக்கூடிய சிவபெருமான். அவரிடம் என்ன வேண்டுகிறார்? மின்னுமா மேகங்கள் பொழிந்தில் இந்த அருவி என்றால் மின்னுகின்ற மேகங்கள் ஒன்றுக்கொன்றாக இடித்து கொண்டு பொழிகின்ற மலைகள் யாவும் மழை நீரானது மழை நீராக கொட்டி அருவியாக வழிந்து ஆறாக ஓடி கடலிலே கலக்கின்றது. அந்த மழை நீராக கொட்டுகின்ற அந்த நீர் எப்படியெல்லாம் கடந்து வந்து கடலிலே சேர்கிறதோ அதுபோல நம்முடைய இந்த கர்மாவின்படி இந்த ஆன்மாவானது பிறப்படுத்து இறுதியிலே இறைவனை அடைகிறது என்ற ஒரு பொருளை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இங்கே காவிரி நதியை முன்னிறுத்தி சொல்லி இருக்கின்ற அந்த காவிரி நதியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குற, வெடிபட கரையோடு திரை கொணர்ந்தெற்றும் அன்னமாம் காவிரி அகங்கரை உடைவார் என்றார். வெடிபட கரை நெடும் திரை கொணர்ந்தெற்றும், திரை என்று சொல்கிற போது அலையலையாக நீரினை எடுத்து கொண்டு வருகின்ற காவிரி அந்த கரையோரத்தில் அன்னம் என்று சொல்லக்கூடிய பறவைகள் அங்கே நடமாடும். அன்னம் என்ற பறவை வந்து இப்போ எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகப்படியாக அது எங்கே இருந்திருக்கிறது என்றால் கைலாயத்தில் தான் இருந்திருக்கிறது என்ற குறிப்புகள் இருக்கிறது. அன்னப்பறவை வந்து நீரை தனியாக பாலை தனியாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ உள்ள நவீனமாக சில கண்டிப்பொடுப்புகள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அது சுவற்றில் இருக்கின்ற நீரை தனியாக எடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி அது நீரை தனியாக எடுக்கிறது தான் அவங்க குறிப்பு எடுத்துக்கொள்வார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு பறவையாக வளர்கிறது அன்னப்பறவை. அது வந்து கைலாயத்தில் இருந்திருக்கிறது. அந்த பறவை தான் இங்கே வந்து நமக்கு பூந்துருத்தி அருகிலே அந்த காவிரி கரையில் இருந்திருக்கிறது என்று குறிப்புகள் சொல்லி, அது அப்படி இருக்கின்ற அந்த சிறப்பான காவிரியின் 2 கரையில் இருந்தும் அருள்பாலிக்கின்ற இறைவனுடைய அடியினை தொழுது எழுகின்ற அன்பராய் விளங்குபவர்களுக்கு சொன்னவாறு இருவார் துருத்தியார் வேள்வி குடிகிறார் என்றால் சொன்னவாறு அறிவி, அதாவது சொன்னபடி செய்பவன் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு எடுத்தறிவித்தவன் அப்படின்னு நமக்கு திருவொற்றியூர் ஈசனுக்கு எடுத்தறிவித்தவன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னாக்க அந்த திருவொற்றியூரை ஆண்ட சமயத்தில் சில மன்னர்கள் காலத்தில் ஆண்ட சமயத்தில் அந்த ஊருக்கு அதிகப்படியான வரியை மன்னர் விதித்திருக்கின்றார். அந்த மக்கள்லாம் சேர்ந்து இறைவனிடம் வந்து புலம்புகிற பொழுது, கோரிக்கை வைக்கிற பொழுது, இறைவனே எழுதப்பட்ட வரிகள் எழுதப்பட்டிருந்த வரி என்ற சொல்லு எழுதப்பட்டிருந்த வரிகளில் இறைவனே அந்த வரிகளை மாற்றிவிட்டு இந்த திருவொற்றியூருக்கு வரி விதிக்கப்படக்கூடாது என்று இறைவனே எழுதியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால் இறைவனுக்கு எழுத்தறிவித்தவன் என்ற பெயர், சிறப்பு பெயர் உண்டு. அதே போல சொன்னவாறு செய்யும் நாதன் அப்படின்னு சொல்லுவார். கூற்றாயினவாறு விளக்ககளில் பாடுறார் பார்த்தீங்களா திருநாவுக்கரசர். கூற்று அறியவாறு என்றால் நீ சொன்ன மாதிரியே என்னுடைய வயிற்று வழியை போக்குவாய். கூற்றறிவாறு அப்படின்னு சொல்கிறது. கூற்று என்றால் சொல்லு இல்லையா, அதான் கூற்றறிவாறு அப்படின்ற வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கின்றார். அதே போல என்ன சொன்னதை கேட்டவர் என்ற, அதாவது சொன்னவாறு அறிவார் துருத்தியார் என்றால் திருப்பூந்துருத்தில் இருந்து அருள்பாலிக்கின்ற இறைவன் சொன்னவாறு அறிவார் என்று சொன்னால், சொன்னவாறு அறிவார் என்கிற சொல் எதற்காக சொல்லப்படுறோம்னா, நாம் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டா இருப்பார், அப்படி கிடையாது. நாம் சொல்லுவதை அவர் அறிந்து நமக்கு ஏற்ப அவர் அருள் பாலிப்பார். அதுதான் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பூந்துருத்தியிலும் வேள்விக்குடியிலும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற இறைவனை சென்று சேர்கின்ற என்னை போல் இருக்கின்ற செடியனை நாயே என்ற அடியவர்கள் எல்லோருமே வந்து நமக்கு மாணிக்க
மாணிக்கவாசகர் அதிகம் சொல்லியிருப்பார். அடியே நாயே ஞாயிறு கடையை கிடந்த அப்படி. நானும் அது பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். நாயை ஏன் சொல்கிறாங்கன்னு, நன்றியை தேர வேறு எந்த நல்ல குணமும் அது கிடையாது. நன்றியோ ஒரு நல்ல குணம் தான் சொன்னாலும் கூட அதை விட எந்த பாவங்கள் அதிகம் இருந்து புண்ணியம் ஒன்று இருந்துச்சுன்னா பாவமெல்லாம் தீர்ந்துடுமான்னு கேட்டால் இருக்காது இல்லையா? அதே போல் நன்றி ஒரே ஒரு குணம் மட்டும்தான் அதுக்கிட்டே இருக்குது நாய்கிட்ட. மீத எல்லாமே அதோட கெடுபுத்தியாக தான் இருக்கும். அதே போல் தான் மனிதர்களும் இருக்கின்றோம். அப்படியாக இருப்பதனால்தான் நாயினே அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. அந்த வகையில் சுந்தரரும் சொல்லியிருக்கிறார், அடியனே செடியனே நாய் அடிகளார் செடியனே நாயன் என்னை நான் மறக்குமாறு அரியேனே பெருமானே என் உடம்படும் பிணி இடர் கெடுத்தானே என்று சொன்னால் அவர் உடம்பில் இருக்கின்ற பிணியாகவும் கெடுக்கின்ற அளவில், அது சரும நோயை தான் முதல்ல சொல்லியிருக்கிறாரு. சுந்தரருக்கு ஏற்பட்ட சரும நோய் தீர்ப்படியாக இறைவன் அருள்பாலித்திருக்கின்றால் என் உடம்படு பிணியை கெடுத்தவர் என்று சொல்லி, கூடுமாறு உள்ளன்ற கடியும் கொத்து பொய் புனலேன வனஞ்சிதறி மாமடு பொங்கும் மேகம் மருதம் பொருதும் மழையென குலைகளாய் மறிக்குமாறுந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேலிக்குடியுள்ளார் அடிகளை செடியனே நாயேன் பாடுமாறு அருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றறுத்தானே என்று சொல்லுகிறார். கூடுமாறு உள்ளகின்ற கூடியும் போந்தும் பொய்ப்புணல் ஏறி என்று சொல்கிற போது 2 இடங்களிலிருந்தும் ஆறுகள் பிரிந்து சேருகின்ற இடத்தில் இருந்து அருள்பாலிக்கின்ற சிவபெருமான் போங்கு மருதம் என்று உயர்ந்த மரங்களை எல்லாம் ஆறானது எடுத்துக்கொண்டே வருகிறது. மலையென குலைகளை பறிக்குமாறு உந்தி ஓடுமா காவிரி துருத்தியர் என்றார். கதலி என்று சொல்லுகின்றது. இப்போ இப்படி பார்க்கணும். எப்படின்னா சங்க காலத்தில் இருந்து அதை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு போக்குவரத்து செய்கிற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீர்நிலைகளை பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் இந்த சந்தன மரம், அகில், அந்த மாதிரிலாம் உயர் வகை மரங்கள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு என்ன பண்ணுவாங்க, ஆற்றின் ஓரமாக அதை வெட்டி வீழ்த்துவார்கள். அவை மிதந்து அடுத்த நாட்டிற்கு சென்றால் அதை எடுத்துக்கொள்வார்கள். ஒரே நாட்டுக்குள்ள ஓடுகிற ஆறு என்றால் அப்படிப்பட்ட நீர்நிலையாக விளங்கியதான் இந்த திருப்பூந்துருத்தி அருகிலே ஓடுகின்ற காவிரி நதி. நம்ம இன்னும் கூட இப்போ கூட நவீனமாக பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நவீனம் என்று சொல்வதில் சமீபமாக கூட இப்போது இருக்கிறதா என்ன எனக்கு தெரியல, நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். இலங்கையிலிருந்து அந்த தர்கான்னு சொல்லுவாங்க, நாகூர் தர்கான்னு சொல்லுவாங்கள்ல, இஸ்லாமியருக்குரிய புனிதத்தலமாக விளங்குறது நாகூர் தர்கா. அதற்குரிய பொருள்களை எல்லாம், காணிக்கை எல்லாமே ஒரு தேங்காயில் உள்ளே வைத்து அதை கட்டி, பச்சை துணி தான் அவங்களுக்கு சிறப்பான துணியாக சொல்லப்படுவது இஸ்லாமியர்களுக்கு. அதை கட்டி இலங்கை பகுதியில் இருக்கின்ற மக்கள் கடலிலே போட்டுவிட அதை மிதந்து நாகூர் தர்காவுக்கு வந்துவிடும் என்று அதை எடுத்து வைத்த காட்சியெல்லாம் நான் சின்ன குழந்தையில பார்த்துருக்கேன். இதெல்லாம் அங்கேருந்து வந்து தேங்காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாதவர்கள் காணிக்கும் செலுத்தும் பொருட்களாக அந்த மாதிரி தேங்காயை அனுப்பி வைப்பார்கள், தங்களுடைய காணிக்கை பொருட்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதே போல தான் இந்த மரங்கள் எல்லாற்றையும் அடித்து கொண்டு வருகிறது என்றால், ஊருக்குள்ளே சென்று காடகத்திற்குள்ளே, காடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற மரங்களை அடித்து வருவது அல்ல, புயல் காட்டில் அடித்து விடுகின்ற மரங்களை அல்ல, மக்கள் போக்குவரத்திற்காக நதிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பயன்பட்ட நதியில் சிறப்பாக விளங்கக்கூடிய தமிழகத்திலே காவிரி நதி. அந்த நதி ஓரத்திலே இருக்கின்றவர் இந்த பூந்துருத்தியில் இருக்கின்ற சிவபெருமான். அதுதான் காவிரி நதியை இங்கே சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அந்த மாதிரி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடியிலார் அடிகளை செடியை நாயன் பாடுமாறு அருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றறுத்தானே. முதல்ல பத்தியில் என்ன சொல்கிறார், சரும நோயை தீர்க்கிறான்னு சொல்லுவார், பிணி அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பேராசிரியர் சொல்லுவார், நோய் என்பது தீரக்கூடியது, பிணி என்பது தீராது அப்படின்னு. அதனால தான் பசிப்பிணி அப்படின்னு சொல்கிறது, பிறவி பிணி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பிறவி என்பது மீண்டும் மீண்டும் வருது, தீராது, அது பிறவி பிணி. பசிப்பிணி அப்படின்னாக்கா நமக்கு அடுத்தடுத்து பசிச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் பசிப்பிணி. அந்த பசிக்கு உணவிடுகிற உணவு தான் பசிக்கு உணவு அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ உணவே மருந்து. பசிப்பிணிக்கு இடுகின்ற உணவு மருந்து, அதுதான் அதோடைய பொருள். நம்ம என்ன பண்ணிடுறோம், உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவக்காயை சாப்பிடுங்க, கோவக்காயை சாப்பிடுங்க. அந்த ஊடகத்தில் என்னென்ன காய் இருக்குது, ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தார், இந்த ஊடகத்தை பார்த்துவிட்டு நானும் என் நண்பரும் பின்பற்றின சில செயல்பாடுகளில் என் நண்பன் அறிவோடு நடந்து கொண்டு நன்றாக இருக்கிறான், என் வாழ்க்கையே போய்விட்டது, இந்த காயை சாப்பிடு, பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி சர்க்கரை நோயை என்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார். அதனால் எந்த பிணி அப்படின்னா போகாது.
இப்போது இங்கே பூந்துருத்தியில் வந்து அந்த நதியிலே நீராடுகிற போது பழவினை என்று சொல்லக்கூடிய பழவினைனா பழைய வினைகள், முன்வினையின் காரணமாக தான் இந்த பிறப்பு நமக்கு வருகிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் உண்மையும் கூட. அந்த அளவிலே வந்து இந்த பல வினைகள் காரணமாக இறைவன் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதையும் அவர் குறிப்பிட்டு, கொல்லுமால் யானையின் கொம்போடு வம்பார் கொழுங்கனியின் செழுப்பயன் கொண்டு கூட்டெழுதி புழுகியும் தாழ்ந்தும் போந்தும் தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடியிலார் அடிகளை செடியினை நாயன் என்று சொல்கிற போது, கொல்லுகின்ற பலமிக்க யானையின் கொம்புகளை ஒடிக்கின்ற அளவிலே இருந்து அந்த தந்தங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அதே போல தான் நதியில் விட்டு இன்னொரு இடத்துல எடுத்துக்கொள்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. கொழுங்கனி செலும் பயன் கொண்டு கூட்டெய்தி புழுகியும் தாழ்ந்தும் போந்தும் தவம் செய்கின்ற போகரும் யோகரும் என்று சொன்னால், போகர் என்று சொன்னால் நமக்கு சித்தர் ஒருத்தர் இருக்கிற பாருங்க, அவர் கிடையாது. போகர்னா உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள், போகத்தில் ஈடுபவர்கள் போகர்கள். போகரும் யோகரும், யோகம் செய்பவர்கள் பெருமக்கள் எல்லோருமாக புலரிவாய் மூழ்க என்றால், புலரி என்றால் சூரியனை குறிக்கக்கூடியது. பொழுது புலர்ந்ததுன்னு சொல்லுவோம் பாருங்க. புலரிவாய் என்றால் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே வந்து நீராடி வணங்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற செல்லுமா காவிரி துருத்தி வேள்விக்குடியிலார். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து போகரும் யோகருமாக இருக்கின்ற மக்கள் எல்லாம் பூவுலகிலே வந்து நீராடி சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே நீராடக்கூடிய அளவில் இருந்து நீராடி வணங்கக்கூடிய அளவில் இருக்கின்ற சிவபெருமான் சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்து கடும் பிணி தொடர் வருத்தானே. தொடர்ந்து வருகின்ற இந்த பிறவி பிணியை அறுக்கக்கூடிய பெருமானை நாம் என்னவென்று சொல்லுவது, அப்படிதான் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். பொரியுமாம் சந்தன துண்டமோடு அகிழும் பொழிந்திடும் அருவிகள் புன்புலம் கவர கரியும் மிளகோடு கதலியும் உந்தி கடலுற விரைவிப்பதே கரிதை கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் என்று சொல்கிற போது, இந்த சங்க காலத்தில் சொல்கிறது போல இந்த கதலி என்று சொல்கிற வாழைப்பழ குலைகள் மற்றும் வந்து மிளகு, அப்புறம் வந்து மிளகோடு சேர்த்து பல அரிய சந்தன துண்டுகள் எல்லாவற்றையும் இந்த காவிரியானது கடலில் சேர்க்கிற போது கடலிலே அவை யாவும் விளைவித்து வருவது போல ஒரு தோற்றம் தோன்றுகிறது என்று இந்த வந்து பக்தி இலக்கியம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்படி சிறப்பித்து ஒவ்வொருவற்றையும் ரசித்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாருமே அனுபவித்து எழுதியிருப்பார் கவிஞர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து சுந்தரர் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. கரிய மிளகோடு சேர்த்து கதலி என்று சொல்லக்கூடிய வாழை குலைகள் எல்லாமே உந்தி கடலுற விளைவிப்பதை கருதித்தான் கை போய் எரியுமாறு காவிரி துருத்தியார் குடியிலோர் அடிகளை செடியினை நாயேன் அறியுமாறு அருகிலேன் எம்பெருமானே. அருவினை முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த உடம்பு பிணியை தீர்ம்பற்று நம்மை காப்பாற்றுகிறார், கடும் பிணியிலிருந்து காப்பாற்றுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அருவினை ஆசருத்தானே. ஆசு என்றால் குற்றம் என்று பொருள். அருவினை ஆசர் என்று சொல்லுது. ஆசருத்தன்று முள்வினையின் காரணமாக ஏற்படுகின்ற குற்றங்கள் எல்லாம் தவிடுபொடியாக்குகின்ற இறைவன் என்று சொல்லி, பொழிந்தளி மும்மள மத களிற்றினை மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் தனமலர் உந்தி இடிந்திரு அருவிகள் கடும்புணல் ஈண்டி எண்டிசையோர்களும் ஆடவல்ல இங்கே சுழி கீழ் காவிரி துருத்தியார் வேள்வி கூடியுள்ளார் அடிகளை செடியினை நாயேன் ஒழித்திலேன் பிதற்றுமாறு பெருமானை உற்ற நோய் இற்றையே உறவொழித்தானே. இந்த நோயின் காரணமாக ஏற்படுகின்ற உள்ளத்திலும் உடலில் ஏற்படுகின்ற சலிப்பினை, நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்தினை எல்லாம் மறுத்தெறியக்கூடியவன் பொழிந்திலி மும்மத களிற்றின் மறுப்பும் என்று சொன்னால், மிகவும் பலம் பொருந்தி யானையுடைய தந்தங்களையும் கூட பொன்மலர் வேங்கை என்ற ஒரு மரம் இருக்கிறது, தெரியும் இல்லையா நமக்கு, வேங்கை மரம் சொல்லுவோம். அது மாதிரி உயர்ந்த மரங்களில் மலர்கின்ற மலர்கள் கூட மிகுந்து வருகின்ற காவிரி, இழுந்திலி காவிரி, கடும் புனல் என்று சொல்கிற போது கடுமையான வெள்ளத்தை கொண்டு வருகின்ற காவிரி நதி என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது. எண்டிசையோர்களும் ஆட வல்லது இங்கே எழுந்திலி காவிரி துருத்தியார் வேள்விக்குடியார் என்றால் எல்லா திசையிலிருந்து வந்து இறைவனை நோக்கி வணங்கக்கூடிய சிறப்புமிக்க ஒரு ஈசனுடைய திருக்கோவிலாக இந்த பூந்துருத்தியானது விளங்குகின்றது. அதனை அடுத்து வேள்விக்குடியிலும் அவரே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். உற்ற நோய் இற்றையே உறவொழித்தானே. உற்ற நோய்ங்கிற போது உடலில் ஏற்படுகின்ற நோயையும் நம்ம பிறவி பிணியையும் உற்ற ஒழித்தானே என்று சொன்னால், பிறவி பெருங்கடலை நீர் நம்ம வந்து கடந்து வருவதற்கு இறைவனே தோணியப்பராக விளங்குகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. புகழுமா சந்தனத்தோடு அகிழும் பொன்மணி வரன்றியும் தன்மலர் உந்தி அகழுமாறு அருங்கரை வளம்பட. இந்த சந்தனம் அகில்
அது மாதிரி தண்டம் இதெல்லாம் வந்து மிதந்து வருகின்ற பொழுது ஆடுவார் பாவம் திரு அஞ்சனம் அலம்பி என்றால் அங்கே வந்து ஆர்ப்பரித்து மக்கள் எல்லோரும் நீராடுகிறார்கள். அப்படி நீராடுகிற பொழுது அந்த மக்களுடைய கண்களிலே அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் கூட வந்து மையிட்டுக் கொள்வார்கள். அது வந்து வைணவத்தில் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் கூட வைணவத்தில் வந்து வைணவ பெருமக்கள் வந்து கையிலே கண்களிலே ஆண்கள் மையிட்டுக் கொள்வதை நான் பார்த்துருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தா காதில் வந்து வளையம் தரித்துக் கொள்வது, கண்களில் மையிட்டுக் கொள்வதெல்லாம் அந்த காலத்து ஈடுபாளருமே செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் வந்து காவிரி நதியிலே நீராடுகிற பொழுது அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய இந்த மைகள்லாம் கரைந்து, அந்த மைகள் கரைந்து போவது போல அதில் நீராடுகிற போது நம்ம பாவங்களும் கரைந்து போகிறது என்பதை குறிப்பிடும்படியாக இங்கே நிகழுமாறு காவிரி துருத்தியார் வேள்வி குழுவிலா அடிகளை செடியினேன் நாயேன் இகழுமாறு அருகிலேன் எம்பெருமானை. ஒரு நாளும் இறைவனை இகழ்ந்து நான் பாடுவது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுதே இழிந்து நோய் இம்மையே ஒழிக்க வல்லான். அதனை தன்னுடைய பெரும் பயனாக கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய இம்மையிலும் இழிந்து இந்த உலகத்திலிருந்து வாழுகின்ற போது நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற வினைகள் எல்லாவற்றையும் அழித்து ஒழிக்கக்கூடியவன். வரையில் மாங்கனியோடு வாழையோடு கனியும் வருடியும் மணங்கியும் மராமரம் பொருது கரைமாங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பீடு சுமந்தோர் நித்திலம் கைப்போய் விரையுமா காவிரி துருத்தியார் வேரி குடியில்லார் அடிகளை செடியினே நாயன் உரையுமார் அருகிலன் எம்பெருமானை உலகறிய பழவினை அறவொழித்தானே. வரை என்று சொல்லக்கூடிய மலையின் மீது மாங்கனிகள், இந்த காட்டில் விளைகிற மரம் வந்து நாம் யாருமே பராமரிக்க வேணும். மழைகள் பெய்யும், வெயில் அடிக்கும், காயும், அதோடைய தன்னுடைய குணத்தின்படியாக இயல்பாக காய்க்கக்கூடியது. அப்படி உள்ளவற்றையெல்லாம் காப்பாற்றுபவன் யார் என்று சொன்னால் அதுதான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது இல்லையா. அந்த வகையிலே மலைகளிலே கூட வளர்ந்து காய்கனிகளை தருகின்ற மாமரங்களுடைய மாங்கனிகள், வாழை, வருடியும் வணங்கியும் அவையெல்லாம் உதிர்ந்து உருண்டோடி வந்து இந்த கரைமா கருங்கடல் காண்பதே கருதாய். காம்பினி என்றால் காம்புகள் வந்து கலண்டு பழங்களாக உதிர்ந்து வந்து காவிரியிலே விழுகிறது. அவை மட்டுமல்ல, நித்திலம் என்று சொல்லக்கூடிய முத்துக்கள் கூட உதிர்ந்து விழக்கூடிய அளவில் இருக்கிறது. ஏன் முத்து அப்படின்னா கடலில் தான் கிடைக்கும் அப்படின்னா, யானையுடைய தந்தத்திலும் முத்துகள் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை தந்தத்திலிருந்து முத்து விளையும், அவையும் உதிர்ந்து விழுகின்றது. அப்படி விழுகின்ற போது அவை அனைத்தையும் சுமந்து கொண்டு ஓடி வருகின்ற காவிரியில் இருக்கின்ற பூந்துருத்தின் கரையில் இருக்கின்ற பூந்துருத்திலிருந்து அருள்பாலிக்கின்ற இறைவன் உரையுமார் உரைகிலேன் எம்பெருமானை. உரையுமார் அருகிலேன் என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. இதற்கு மேலே அவர் என்ன பாட முடியும்? என்னோட புத்திக்கு ஏற்றவர் இப்படி தான் என்னால் சொல்ல முடியும். அப்படி இருந்தும் அவரை ஏற்றுக்கொண்டு சொன்னவாறு அறிவக்கூடியவர், சொன்னவாறு செய்யக்கூடியவராகி இறைவன் உலகறிய பலவினை அற ஒழித்தானே. உலகில் இருந்து கொண்டு நாம் செய்கின்ற பல வினைகளை, அதாவது பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அவற்றை எல்லாவற்றையும் அழித்து உலகறிய பலவினை அற ஒழித்தானே. எல்லாவற்றையும் அறவே ஒழிச்சிட்டாங்கன்னா இல்லாமலே செய்து விட்டார் என்று சொல்கிறார்களே. ஊர்மா தேசமே மணமுகத்துள்ளி புள்ளினை பலப்படி தொன்கரை உகழ கருமா கருகடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிரை தொன் பணிங்கு கிடறிய தேருமா காவிரி துருத்தியார் வேகிக்குடிலார் அடிகளை செடியனே நாயன் ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே என்று சொல்கிறார். அம்மை நோய் என்பது ஒரு நோய் நமக்கு தெரியும். அது வந்து மகமாயினுடைய இதனாலையும் வெப்பத்தின் காரணமாக வருது நவீனமாக சொன்னாலும் கூட அவற்றையும் கூட தீர்க்கக்கூடிய சரும நோயாக இறைவனிடம் சென்று பணிகின்றார் சுந்தரர். அப்போதுதான் அந்த பதிகத்தை நம்ம கொடுத்திருக்கின்றார். இங்கே என்ன சிறப்பாக சொல்கிறார் என்றால், புள்ளினம் பல படி தொண்டுக்கரை உகழ. புள்ளினம் என்றால் பறவைகளுடைய சத்தத்தோடு இருக்கின்ற சோலைகள் நிறைந்த கரையை உடைய காவிரி நதி. அப்படி இருக்கின்ற இடத்திலே ஊருமா தேசமே மணமுகம் உள்ளி. ஊர் தேசம் விட்டு இப்போ பாருங்கள், வேடந்தாங்களுக்கு பறவைகள் வருது, வெளிநாட்டிலேருந்து வருது, நமக்கு இங்கே பழவந்தாங்கல் இருக்குதுலாம் சொல்கிறோம்ல, அவையெல்லாம் ஊர் தேசம்லாம் விட்டு நல்லது ஒரு இடத்திற்கு பறவைகள் வருவது போல் நாம் அனைவருமாக இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற இடத்திலே இருக்கின்ற காவிரி நதியானது கருகடல் காண்பதே கடலிலே கொண்டு போய் அவற்றையெல்லாம் சேர்க்கிறது. அது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்தனம், மகிழ், கதலி என்று சொல்லக்கூடிய வாழைப்பழம், அப்புறம் மாங்கனிலாம் பார்த்தோம் பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கவரிமா மயிலை தொண்டணி பலர் கிடறி தேருமா காவிரி துருத்தியார். கவரிமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பழமொழியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப மானம் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அவங்கெல்லாம் மயில்
மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் கவரிமான் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். அது ஒரு மான் வகை என்று நினைத்து கொண்டு தான் அப்படி சொல்லி வருவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் கவரிமா என்று சொன்னால் அது மான் கிடையாது, அது வந்து ஒரு ஆட்டின் வகை. அதாவது கைலாய பகுதியிலே பனி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு ஆடு. நம்ம கூட நிறைய இப்போ வந்து இந்த டிஸ்கவரி சேனல்லாம் கூட பார்த்துருக்கலாம். கைலாயம் சென்றவர்கள் ஒரு இதில் பார்த்துருக்கலாம். அடர்ந்த ரோமத்தை உடைய ஆடுகள், அதான் கவரிமா. அந்த ரோமத்திலிருந்து எடுத்தால் நமக்கு இந்த கவரி வீசுகிறோன்னு சொல்லி கோவில்களில் வீசுகிறோம் இல்லையா, வெள்ளை நிறத்தில் விசிறி எடுக்கலாம் கவரி வீசுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆட்டினுடைய மயிர்கள் தான் கவரி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆட்டினுடைய அந்த மயிர்களை எல்லாம் நீக்குகிற பொழுது குளிர் தாங்காமல் அது இறைந்து விடும். அதெல்லாம் மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் கவரி அப்படின்னு மான்னு நம்ம சேர்த்து கூட அது மா என்று சொல்லக்கூடிய பனிப்பிரதேச ஆடு. அதுவும் பாருங்கள், 5 ஆடுதல்கள் பசுவுக்கு எவ்வளோ சிறப்பு சொல்கிறோம் இல்லையா. பசுவுடைய பால், தயிர், நெய், சாணம், கோமயம் என்று சொல்லக்கூடிய 5ம் சேர்த்து பஞ்சகவ்யம் என்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது போல அது ஒரு சிறப்பாக பசுவை நம்ம சொல்லுகிற போல ஆட்டிற்கு கூட ஒரு சிறப்பு இருக்குது பாருங்கள். கவரிமா என்பது நமக்கு வந்து இறைவனுடைய திருக்காட்சி காணுகிற போது திருவிதி உலா வரும்போது நம்ம கவரி வீசுவது வழக்கம் இல்லையா. அதற்கு அந்த ஆடு தன்னுடைய ரோமத்தை கொடுக்கின்றது. அப்போ கவரிமா என்பது ஆட்டினுடைய ரோமமே தவிர மானினுடைய ரோமம் கிடையாது. அதான் கவரிமா கொடுத்து தொன் பழி கிடறி தேருமா காவிரி, அந்த ரோமங்கள் யாவும் மிதந்து வருகின்ற காவிரியாக சிறப்பு உடையதாக சொல்லப்படுகிறது. ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோய் இன்மையே ஆசருத்தானே. நான் வேறு என்னவென்று சொல்லுவது, என்னுடைய நோயை, அம்மை நோயை, என்னுடைய சருமத்தில் இருக்கின்ற நோயினை, அதாவது மீண்டும் மீண்டும் வருகின்ற பிறவியை தான் அவர் குறிப்பாக சொல்லியிருக்காரு. நம்ம எடுத்துக்கணும். இப்போவும் நோய் வருகிறது என்றால் நம்ம மருந்தீஸ்வரர் எல்லா நோயும் தீர்க்கக்கூடியவர் இல்லையா. நான் அறிந்த வகையில் இதே மண்டபத்தில் என்னுடைய புற்றுநோய் தொண்டதில் இருந்து நீக்கியது என்று ஒருத்தர் என்னோட சொன்னார். ஒரு இளம் வயது வாலிப பையன் சொன்னார், நான் வந்து இங்கே உள்ள மருந்தீஸ்வருடைய அபிஷேக பாலை வந்து நான் அருந்ததுனால புற்றுநோயே எனக்கு தீர்ந்து விட்டதம்மான்னு அவர் நேரடியாக என்கிட்ட சொன்னதோடு நான் கேட்டிருக்கிறேன். அதனால் வந்து மருந்தீஸ்வரர் என்பவர் எப்படி எங்கிருந்து ஆட்சி பண்ணுகிறாரோ மருந்திற்கு உரியவராக இருக்கின்றாரோ அதனுடைய திருச்சரிதம் நமக்கு தெரியும். அதே போல் இடர்பிணியை தீர்க்கக்கூடியவர், பிணியின் இடரை தீர்க்கக்கூடியவர், இடர் என்ற பிணியையும் தீர்க்கக்கூடியவர் இறைவன். எல்லாமே அவர் தாங்க. வேறு இதாக இருக்குமா அதுவாக இருக்குமா என்ற சந்தேகமும் வேண்டாம். அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா இது நடக்குமா நடக்காதான்ற சந்தேகமும் வேண்டாம். அவருடைய திருவடியை பிடிச்சுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர வேறு எந்த சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது. பொதுவாக இறைவனே என்று சொல்கிற போது சிறு தெய்வமாக இருக்கட்டும், நம்ம வணங்குற எந்த தெய்வமாக நம்பிக்கை மட்டுமே வைக்க முடியுது. நடக்குமா நடக்காதுன்ற எண்ணத்திற்கு நம்ம போகக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு உள்ள சிந்தனையும் போயிடும். அந்த பயத்தில் நம்ம பாதி நம்மளை கொண்டுரும் இல்லையா. அதனால் நம்ம அழகாக நம்ம இறைவனிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கணும். அப்படி ஒப்படைக்கின்ற நேரத்தில் இது போல பதிகங்களை பாடினால் சிறப்பு இன்னும் நமக்கு இல்லையா. இது போல பதிகங்களை பாடி சிறப்புறலாம். அந்த வகையில் புலங்களை வளம்பட போக்கர பெருகி பொன்களே சுமந்து எங்கும் பூசல் செய்கின்ற, பொன்களே சுமந்து என்றும் புலங்களை வளம்பட போக்கரு பெருகி பொன்களே சுமந்து எங்கும் பூசல் செய்ய. புலங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலங்களானது நம்மளுடைய உயிர் வாதனை அனைத்திற்கும் காரணமே வந்து இந்த ஐம்புலம் தான் இல்லையா. அந்த புலன்களை எல்லாம் அடக்கி நாம் இருகரை பெருமலர் பிழ்ந்து கொண்டு கலங்குமாறு காவிரி துருத்தியார் வேள்வி குடியிலார் அடிகளை செடியின் நம்முடைய பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அளவிலே முன்னதாக செயல்படுகின்ற ஐம்புலன்களையும் அடக்கி இறைவன் நோக்கி செல்லுகின்ற போது அங்கிருந்து நமக்கு ஆட்சி செய்யக்கூடியவர் இந்த திருப்பூந்துருத்தி மற்றும் திருவேள்விக்குடியிலிருந்து அரசாட்சி செய்கின்ற இறைவனான புஷ்பவனநாதர் மற்றும் மங்களநாதராக விளங்கக்கூடியவராக இருக்கின்ற இந்த மங்களம் என்று ஏன் சொல்கிறேன்னா திருமண தடை நீக்கக்கூடிய மங்களேஸ்வரர். திருமணம் சேரி அப்படின்னு கூட ஒரு ஊர் இருக்குது இல்லையா. அதுபோல் ஒரு இடத்திற்கும் ஒரு பெயர் சொல்வது போல் மங்களநாதர் என்று உத்தரகோசை மங்கல் இருப்பது போல் இங்கே மங்களநாதர் என்ற பெயரோடு விளங்குகின்ற இறைவன் இரு வேறு பெயரோடு வேறு தலங்களில் இரவு பகலாக மாறி மாறி அருள்பாலிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. எப்படி 5 நிறங்களாக மாறுப ஒரு சிவலிங்க ரூபம் வந்து நல்லூரில் இருக்குது இல்லையா. நல்லூரில் நம்ம அப்பர் பெருமானுக்கு காட்சி தந்த இடம். அதே போல் இந்த கூவம் என்று சொல்லக்கூடிய அரக்கோணம் செல்கின்ற வழியில் இருக்கின்ற கூவத்தில் இருக்கின்ற சிவலிங்க திருமேனியும் நிறம் மாறுகிறது என்று ஒரு காட்சி கிடைக்கிறது நமக்கு. அது அந்த இடத்துல எதுனா இறைவன் எங்கிருந்து யாருக்கு எப்படி அருள் பார்ப்பேன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு ஒருத்தர் ஞானியான இருக்கிறவன் திடீர்னு கீழ் மக்களுக்கு கீழான செயல்பாடுகள் போயிடும். விஸ்வாமித்திரர் எதனால் வந்து மீண்டும் அவர் வந்து இறைவனை நோக்கி செல்கிறார் என்று சொன்னால் அவரே வந்து இந்த தேவ மங்கைகள் இருக்கிறாங்க இல்லையா, ரம்பா ஊர்வசி அது போல் இருக்கின்ற நாட்டிய மங்கையுடைய அழகிலே மயங்கி தான் ஒரு தடவை அவருடைய தவம் கலைகிறது.
இறுதியாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மேனியவே அறுத்து விளக்குக்கு திரியாக இட்டு எரிய விடுகிறார். அதன் பிறகு இறைவனை காட்சி தருகிறார். அப்படியாக இருக்கின்ற இறைவன் காட்சி தருகின்ற இடம் தான் நாகையில் இருக்கின்ற திரு ஆரோகணேஸ்வரர். அங்கே தான் திருமேனியை அவர் விளக்க இடுவதற்காக விஸ்வாமித்திரர் இட்டார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த இடத்துல தான் நமக்கு மீன் பிடிக்கின்ற குளத்திலே பிறந்த அதிபத்த நாயருடைய சிறப்பு இங்கே தான் நாகையில் தான் நடந்திருக்கிறது. நாகையை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை நம்ம சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இறைவன் நிறைந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய திருப்பொந்துருத்தி மேலும் திருவேலிக்குடி என்றாலும் எந்த இடத்தை தொட்டாலும் இறைவனுடைய திருக்காட்சியும் திரு ஆட்சியும் இருப்பதை அறிந்து கொள்ளும் மூலமாக தான் நாங்கள் நம்ம ஒரு திருத்தலுடைய சிறப்புகளை பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற இடத்துல நாம் இன்றைய தினம் சுந்தருடைய சிறப்பாக பார்ப்பதனால், மங்கையோர் கூறு கந்தேரி மாறவர் திரிபுரம் திற செற்ற அங்கையான் கலழடி ஆன்றி மற்றறியான் அடியவரை கடியவன் தொழுவரை ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்விக்குடியிலார் அடிகளை சேர்த்த பாடல் தங்கையால் தொழும் நாவின் மேற்கொள்வார் என்று சொன்னால், எப்படி திருக்கடை காப்பிலே ஞான சம்பந்த அரசாழ்வார் என்றும் தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் சம்பயக்கோன் என்றும் அறுதியிட்டு உறுதியாக கூட்டி திருக்கடை காப்பை சொல்லுங்கள் இது நடக்கும் என்று அவருடைய பதிகத்தெல்லாம் பதிவு பண்ணுறாரோ, அதே போல தான் இங்கே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கங்கையார் காவிரி என்றால் நமக்கு என்னென்னா, கங்கை என்று பெரும் நதியானது இறைவனுடைய திருச்சிரசில் இருந்து வருகிறது என்று ஒரு சரிதான் நமக்கு தெரிந்தாலும் கூட, நம்ம சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்கும்போது கங்காதேவி தான் முதல்ல தெரியும். அதே போல் பார்த்திங்கன்னா காவிரி இங்கே தென்பகுதியில் சிறப்பான ஒரு நதியாக புரிஞ்ச நதியாக சொன்னாலும் கூட, பொதுவாக நம்ம நீர் கங்கை என்று தான் சொல்லுவோம் இல்லையா. கங்கையில் ஏறுறது, கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சுன்னு கேட்கும் பாருங்க தீபாவளி எப்போ என்ன கங்கையில் போய் எல்லாம் குளிச்சுட்டு வரோம், அப்படி கிடையாதுல்ல. எந்த நீராக இருந்தாலும் நமக்கு கங்கையவே குறிக்கும். பழம் என்றால் அது வாழைப்பழத்தை குறிக்கும், பூ என்றால் தாமரையை குறிக்கும் என்பது போல இறைவன் என்றால் சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். அதன் பிறகு வந்தவர்கள், அதிலிருந்து தொடர்ந்து வந்தவர்கள் தான் விநாயகர், வேலவர், அம்பாள் எல்லாருமே சிவனுக்குள்ளிருந்து வெளிவந்தவர்கள் தான். அதனால் அவர் தான் முதன்மையானவர். அப்படி கங்கை அணிந்தவர், கங்கையான காவிரி துருத்தியார், கங்கைக்கு இணையான காவிரி துருத்தியார் யார் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்து அருள்பாலிக்கின்ற இறைவனுடைய திருவடிக்கு சென்று, எப்படிப்பட்ட திருவடி என்றால், இடது பாகத்தில் மங்கையான அம்பாளை ஏற்றுக்கொண்டவர், திரிபுரம் எரித்தவர், அங்கையால் கழல அன்றி, அங்கையால் என்றால் அவருடைய திருக்கரத்திலே தீச்சட்டி ஏந்தி நம்முடைய பழவினைகளை எல்லாம் பொசுக்குகிறார். அப்படிப்பட்டவருடைய திருவடியை வணங்குகிற பொழுது எங்கிருக்கிறார் என்றால், அவர் பூந்துருத்தி என்ற இடத்திலிருந்து வேள்விக்குடியிலிருந்தும் காட்சி தருகின்றார். அந்த இறைவனுடைய அடிகளை சேர்ந்து பாடுகின்ற தொழுகின்ற அடியார்களுக்கு எல்லா பிழையும், உடற்பிணி மட்டுமல்ல இந்த பிறவி பிழையும் தீர்ந்துவிடும் என்று பதிவு செய்திருக்கிறார் சுந்தரர். அந்த வகையில் இன்றைக்கு அவர் சுந்தரருடைய குரு பூஜையானது வருகின்ற 22ஆம் தேதி வருகிறது. அதற்காகவே தொடர்ந்து அவருடைய சிறப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் இந்த இரு திருத்தலனுடைய சிறப்பை பார்த்து சுந்தருடைய சிறப்பை காணுவதற்காக அருள்பாலித்த திரிபுர சுந்தரியுடன் ஆகிய மருந்துரை அவர்கள் நமக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சி செய்யும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.